ஸோ அனைவருக்கும் வணக்கம். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸுக்கான இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஓகே. ஸோ அந்த தான் டெஸ்ட்டு 4 யூனிட் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபுல்லாகவே ஒரு 100 கொஷின்ஸ் இருக்குது. இது தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஆல்ரெடி டெஸ்ட் எழுதியிருப்பீங்க, கொஷின்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது ஒரு பார்த்துருப்பீங்க. என்னை பொறுத்தளவு கொஷின்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஒர்த்தாக தான் இருக்குது, ஒன்றும் இஷ்யூ இல்லை. எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ணியிருக்காங்க. லைக் நீங்கள் வந்து அட்டாமிக் ஃபிசிக்ஸ்லேருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா அட்டாமிக் ஃபிசிக்ஸ்லேருந்து கடைசியாக முடியக்கூடிய கம்ப்யூட்டர் லெசன் வரை ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டாகவும் ஒரு சில விஷயங்கள் எடுத்திருக்காங்க ஓகே. ஸோ ரொம்ப மாட்ரேட் டு டஃப்னு தான் சொல்லணும், ஈஸி டு மாட்ரேட்னு கூட சொல்ல முடியாது. அந்த அளவு தான் கொஷின்ஸ் இருந்துச்சு. பார்க்கலாம், ஒவ்வொன்றா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிவைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அப்படிங்கிறதான். பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அப்படிங்கிறதான் கொஷினாக கொடுத்துருக்காங்க. பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? ஸோ கம்யூனிகேஷன் சேனல் ஓகே. ஸோ கம்யூனிகேஷன் சேனல் இஸ் யூஸ்டு டு கேரி த எலக்ட்ரிக் சிக்னல். அந்த வார்த்தை பாருங்க. ஸோ எலக்ட்ரிக் சிக்னல் ஃப்ரம் டிரான்ஸ்மிட்டர் டு ரிசீவர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க ஓகேங்களா. ஸோ வித் லெஸ் நாய்ஸ். ஸோ நாய்ஸ் அந்த அளவுக்கு இருக்காது, டிஸ்ட்ராக்ஷனும் இருக்காது ஓகே. ஸோ தகவல் தொடர்பு அலைவரிசையானது அனுப்புனரிடமிருந்து பெறுநருக்கு குறைந்த ஒலி அல்லது உருச்சிதைவுடன் மின் சமிஞை சிக்னல் எடுத்து செல்ல பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. செகண்ட் ஒன் பாருங்க. The communication medium is basically two types. It has two types தான். ஒன்னு wireline communication, இன்னொன்னு wireless communication. கம்பி தகவல் தொடர்பு, கம்பி இல்லா தகவல் தொடர்பு. கம்பி தொடர்புனா வித் வயர் சரிங்களா. ஸோ கம்பி இல்லா அப்படின்னு எடுத்தோம்னா வித்தவுட் வயர், சிம்பிளா சொல்லணும்னா. வித்தவுட் வயர்னா என்னது? ஒய்ஃபை, ப்ளூடூத் இந்த மாதிரி சொல்லக்கூடிய வித்தவுட் இன்டர்நெட் சரி வித்தவுட் வயர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஓகே. தமிழ்ல பார்த்தோம் அப்படின்னா கம்பியில்லா தகவல் தொடர்பு மற்றும் கம்பியுள்ள தகவல் தொடர்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு வகைகள் அடிப்படையிலான தொலைத்தொடர்பு ஊடகம் செயல்படுகிறது அப்படின்னு கொடுக்குறாங்க. ஆக்சுவலி இந்த டாபிக் வந்து என்ன அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அந்த டாபிக்ல வரக்கூடியது. ரெண்டுமே கரெக்ட் தான், 1 and 2 ஆர் கரெக்ட். ஆப்ஷன் சி ஓகேங்களா. ஸோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனை பொறுத்தளவு முக்கியமா பார்க்கக்கூடியது இது ஓகே தான், ஃபைன். ஆனா கம்யூனிகேஷன்ல வந்து அந்த வேவ்ஸ் மாடுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, பண்பேற்றம். அந்த பண்பேற்றத்தினுடைய 3 டைப்ஸ் இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன், ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன், ஃபேஸ் மாடுலேஷன். அந்த 3 நல்லா படிச்சுக்கணும். அதனுடைய அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் ஈவன் நம்முடைய 12th பிசிக்ஸ் புக்ல தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க, அதோட ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்து த ப்ரொபகேஷன் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் என்று சொல்லக்கூடிய மின்காந்த அலைப்பரவலின் வகைகள். கிரவுண்ட் வேவ் ப்ரொபகேஷன், ஸ்கை வேவ் ப்ரொபகேஷன், ஸ்பேஸ் வேவ் ப்ரொபகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தரை அலைப்பரவல், விண்ணலை பரவல், வானலை பரவல். இந்த 3 கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சுக்கணும். கம்யூனிகேஷன்ல இது ரெண்டும் ரொம்ப முக்கியமானது. கூடுதலா ரேடார் இவ்வளவுதான் படிக்கணும், இதை மட்டும் படிச்சா கூட போதும் ஓகேங்களா. அந்த வகையில பார்க்கும்போது இந்த கொஸ்டின், ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். 1 and 2 ஆர் கரெக்ட் ஓகேங்களா. அடுத்து சோ இது ரீசன்ட் டெக்னாலஜி ஓரியன்டா. which of the following are technologies mobile communication அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆக்சுவலி இந்த விமேக்ஸ், ஒய்மேக்ஸ் அப்படினாலும் சரி, விப்ரோ அப்படினாலும் சரி, எட்ஜ் அப்படினாலும் சரி, மூன்றுமே மொபைல் டெக்னாலஜில பயன்படுத்தக்கூடியதான் டெக்னாலஜி தான். சரி, மொபைல்ல பயன்படுத்தக்கூடிய டெக்னாலஜிஸ் தான் மூன்றுமே ஓகேங்களா. சோ ஒய்மேக்ஸ், விப்ரோ, எட்ஜ். சோ அப்ப ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் தி அபோவ் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. சோ ஆப்ஷன் டி ஒய்மேக்ஸ், விப்ரோ அண்ட் எட்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஓகேங்களா. ரைட், இது கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டா கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். அடுத்து இது கொஞ்சம் பாருங்க. which is the material used to anode லித்தியம் அயன் பேட்டரி. ஸோ நம்மளுக்கு பேட்டரிஸ் அப்படின்னு சொல்லி எலக்ட்ரோகெமிக்கல் செல்னு ஒரு டாபிக் இருக்கும், அதில் பேட்டரிஸ் அப்படின்றது மட்டும் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எலக்ட்ரோகெமிக்கல் செல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதில் இருக்கக்கூடிய 2 டைப்ஸ் என்னென்ன, எலக்ட்ரோகெமிக்கல் செல்னா என்ன, எலக்ட்ரோலைட்டிக் செல்னா என்ன, ஆனோடுனா என்ன, கேத்தோடுனா என்ன ஓகே. எலக்ட்ரோகெமிக்கல் செல்லுக்கு தான் சால்ட் பிரிட்ஜ் வரும். எலக்ட்ரோலைட்டிக் செல்லுக்கு எக்ஸ்டர்னல் வோல்டேஜுக்கு நம்ம எக்ஸ்டர்னல் என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணுவோம் ஓகே. இதுல சால்ட் பிரிட்ஜ் வரும், இதுல வராது. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். ஆனோடுனா என்ன, கேத்தோடுனா என்ன ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று ஓகே. ஸோ அந்த வேலை பார்க்கும்போது லித்தியம் அயன் பேட்டரியில், அதாவது லித்தியம் அயன் மின்கலனில், பேட்டரினா மின்கலனில் பயன்படுத்தப்படக்கூடிய பொருட்கள் எவை அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி ஆனோடு பொருள் எது அப்படின்றதான் அந்த இடத்துல கொஸ்டின் வரும் சரிங்களா. கொடுத்துருக்கக்கூடியதுல எது ஆனோடு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேங்களா. ரைட். ஸோ என்ன காரணம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேக்சிமம் லித்தியம் அயன் பேட்டரியில பயன்படுத்தக்கூடிய ஆனோடு எது அப்படின்னா கிராஃபைட் தாங்க. ஆனா கிராஃபைட் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த இடத்துல பிராஸ் ஃபாயில் கோட்டட் கிராஃபைட் எல்லாமே இருக்கு. ஆனால் எந்த ஃபாயில் கோட்டிங் அப்படிங்கறத क्वेश्चन கேட்டிருக்காங்க. சோ அந்த வகையில பார்க்கும்போது ஆப்ஷன் பி அலுமினியம் ஃபாயில் கோட்டிங் வித் கிராஃபைட்
இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியமானது. ஸோ ஆப்ஷன் பி இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டினா இருக்கு. ஸோ லித்தியம் அயன் பேட்டரியில் பயன்படுத்தக்கூடிய ஆனோடு பொருள் எது அப்படிங்கிறதா கொஸ்டின். லித்தியம் அயன் பேட்டரியில் பயன்படுத்தக்கூடிய ஆனோடு பொருள். அதே மாதிரி பேட்டரிஸ்ல 2 கேட்டகரிஸ், அதாவது 2 டைப்ஸ் ஆஃப் பேட்டரி. ஒன்று பிரைமரி பேட்டரி, இன்னொன்று செகண்டரி பேட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. பிரைமரி பேட்டரி அப்படின்னா என்ன அப்படின்னா, தட் மீன்ஸ் பிரைமரி செல்லுன்னு கூட நம்ம ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் படிச்சிருப்போம். தட்ஸ் கேனாட் பி ரீசார்ஜபிள் அப்படிங்கிறது தான். அதை ரீசார்ஜ் பண்ண முடியாது. ரீசார்ஜ் மீன்ஸ் மறுபடியும் மின்னேற்றம் செய்ய இயலாது. ஒன்ஸ் அதில் சார்ஜ் தேர்ந்துருச்சு அப்படின்னா அதை கீழே தான் போடணும். ஆனால் செகண்டரி பேட்டரி அப்படி கிடையாது. அதை மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணி என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பிரைமரி பேட்டரி எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? ஸோ நார்மலாக சொல்லக்கூடிய வாட்ச் கிளாக் பேட்டரி, AAA பேட்டரி, இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா, அது எல்லாமே பிரைமரி பேட்டரியில் வரும். செகண்டரி பேட்டரி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ இதுவாக இருக்கட்டும், அதுக்கடுத்து நம்ம வந்து எல்லாமே மொபைல் ஃபோன் பேட்டரினா இது எல்லாமே. ஓகே, ஸோ இது எல்லாமே ரீசார்ஜபிள் பேட்டரிஸ். அப்போ இதெல்லாம் வந்து செகண்டரி செல் வகையை சார்ந்தது. ஓகே, ரைட். ஸோ ஆப்ஷன் பி, செகண்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் கொஸ்டின் சாரி, தேர்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி, அலுமினியம் ஃபாயில் கிராஃபைட். ஓகேங்களா? ஸோ the lithium ion battery having a round lithium ion cells employ anode of aluminum foil coated with graphite and is soaked with an organic electrolyte. electrolyte அப்படின்றால் தமிழ்ல வந்து மின்பகுளி அப்படின்னு சொல்லுவாங்க. Which enables the transfer of lithium ions. Okay, which enables the transfer of lithium ions in the first phase அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ரைட், இது ஒரு எக்ஸ்பிளனேஷன். ஃபைன், அடுத்து பார்க்கலாம். Which of the following are the mixture of LPG அப்படின்னு கொடுக்குறாங்க. ஆக்சுவலி நம்ம ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல எல்பிஜி லிக்வைடு பெட்ரோலியம் கேஸ்ன்னு சொல்லியிருப்போம்ல, திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாயு. அந்த எல்பிஜியில் முக்கியமாக 2 கேஸ் பார்த்துருப்போம். ஒன்று ப்ரொப்பேன் அண்ட் பியூட்டேன். ப்ரொப்பேனோட ஃபார்முலா என்ன? C3H8. பியூட்டனோட ஃபார்முலா C4H10. இதான் மேஜராக பார்ப்போம். ஓகேங்களா? ஒன்லி எக்ஸ்ட்ரா வந்து என்ன பண்ணுவோம், ஓடர், அதாவது மனத்திற்காக ஓடர்னு சொல்லலாம், அல்லது ஸ்மெல்லுக்காக மட்டுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எத்தில் மெர்காப்டன் அப்படிங்கிற ஒரு கேஸ் சேர்ப்பாங்க. எத்தில் மெர்காப்டன். இந்த கேஸ் ஒன்லி ஸ்மெல்லுக்காக மட்டும், ஒன்லி ஸ்மெல். இது வந்து ஃபியூவல் ஆக்ட் பண்ணாது. கரெக்ட் தானே? ஓகே, அப்போ ப்ரொபைலின் வருமா அப்படின்னா சம் எக்ஸ்ட்ரா கேசஸ் ஆர் ஆர்டர்ட் வித் எல்பிஜி அப்படின்னு சொல்லுவாங்க. மெயினா பார்த்தோம் அப்படின்னா ப்ரொபைன் அண்ட் பியூட்டைன், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ப்ரொபைலின் சேர்ப்பாங்க, ஐசோபியூட்டலின் சேர்ப்பாங்க, பியூட்டைலின். ஓகே, ப்ரொபைலின், பியூட்டைலின், ஐசோபியூட்டலின். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா சேர்க்கக்கூடியது தான். ஆப்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் டிக் பண்ணணும். அப்போ ப்ரொபைன் வரும், பியூட்டைன் வரும், ப்ரொபைலின் மூன்றுமே வரும். அந்த வகையில் பார்க்கும்போது ஆப்ஷன் டி, ஆல் ஆஃப் தி அபோவ். ஆப்ஷன் டி, ஆல் ஆஃப் தி அபோவ். புரியுதுங்களா? கரெக்டா? அடுத்த 5th கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த 5th கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வாட் ஆர் தி யூசஸ் ஆஃப் ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படின்னு தான் கொடுக்குறாங்க. பின்னரோட்டல் ஹைட்ரோ கார்பனுடைய பயன்கள் என்ன அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு கரைப்பான் மற்றும் ஒரு கிருமி நாசினி முகவராக செயல்படுகிறது அப்படின்ற ஒரு வார்த்தை கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ கரைப்பான், இட் இஸ் அ சால்வெண்ட் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஹைட்ரோ கார்பன் வந்து ஒரு சிலது சால்வெண்டா இருக்குமா அப்படின்னா மேக்சிமம் இருக்காது. சரிங்களா? லைக் வந்து நம்ம பென்சின் அதெல்லாம் பார்த்தோம்னா அது வேணா சால்வெண்ட் சொல்லலாம். பட் ஆன்டிசெப்டிக் ஏஜென்ட் அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல, ஆன்டிசெப்டிக் ஏஜென்ட் அப்படின்னு சொல்றோம்ல, ஸோ அந்த கிருமி நாசினி முகவராக ஹைட்ரோ கார்பன்ஸ் இருக்காது. அதனால இது வராது. எல்பிஜி பயன்படுத்தலாம்ல, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹைட்ரோ கார்பன் என்னங்க, நம்ம பிலிம்ஸ் பேட்டர்ல படிச்சிருப்போம்ல, கார்பனோட ஹைட்ரஜன் சேர்ந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஹைட்ரோ கார்பன். அல்கேனாக இருந்தா CnH2n+2 அப்படிங்கிறது ஜெனரல் ஃபார்முலா. புரியுதுங்களா? கார்பனோட ஒரு கார்பன் இருந்துச்சுன்னா எத்தனை ஹைட்ரஜன் சேரணும் அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா தான் இந்த CnH2n+2. அப்போ கார்பனோட ஹைட்ரஜன் சேர்ந்துச்சுனால அது பேர் ஹைட்ரோ கார்பன் தான். சரிங்களா? அப்போ அதுல வந்து என்ன எல்பிஜி சொல்லலாம். இப்பதான் பார்த்தோம் ப்ரோபேன் C3H8 இருக்கா, இருக்கு. ஓகே, அதே மாதிரி பெட்ரோல், மண்ணெண்ணெய், இது எல்லா பொருட்களுமே ஹைட்ரோ கார்பன் தான். அதே மாதிரி டயர், பிளாஸ்டிக் பொருட்கள், இந்த மாதிரி பாலிமர் பொருட்களும் ஹைட்ரோ கார்பன்கள் தான். அதனால 2 and 3 ரெண்டுமே வரும். அப்போ ஆப்ஷன் C 2 and 3 ஒன்லி. ஆப்ஷன் C 2 and 3 ஒன்லி. சரியா? அப்போ கொஸ்டின் நம்பர் 5க்கு என்ன ஆன்சர் வரலாம்? ஆப்ஷன் சி. அடுத்து அடுத்த கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க. which of the following is a disadvantage? ஓகே, தெளிவா அதை வந்து நீங்க டெஸ்ட் எழுதும் போதே அந்த இடத்துல அண்டர்லைன் பண்ணிக்கலாம். டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் கேசியஸ் ஃபியூவல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப கேசியஸ் ஃபியூவல்ஸ் என்று சொல்லக்கூடிய வாயு எரிபொருளுடைய தீமை எது முக்கியமானது அப்படின்னு கேட்குறாங்க. வாயு எரிபொருளை இயக்குவது மிகவும் கடினம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. வாயு எரிபொருட்கள் அதிக தீப்பற்ற தன்மை கொண்டவை.
வாயு எரிபொருளை உடனடியாக பற்ற வைக்க முடியாது. அவை எரிக்கும் போது அதிக புகையை உருவாக்கும். அப்ப எது வந்து முக்கியமான தீமை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆப்ஷன் பி தான். ஓகேங்களா? gaseous fuels are highly inflammable. அதிகமாக தீப்பற்றும் தன்மை கொண்டது. புரியுதுல? ஏன்னா இப்ப நார்மலா ஒரு ஃபியூவல் இருக்கு, இப்ப சாலிட் ஃபியூவல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சாலிட் ஃபியூவல், ஏன்னா அது வுட்டா இருக்கலாம், கவுடங்கா இருக்கலாம், இல்லை நிலக்கரியா இருக்கலாம். அதெல்லாம் பத்த வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். இப்ப லிக்விட் ஃபியூவல் எடுத்துக்கோங்க, பெட்ரோல் டீசல்லாம் எடுத்தோம்னா உடனே பத்த வச்சா மேக்ஸிமம் எரியும். பட் அதை விட வேகமா என்ன பண்ணும் அப்படின்னா gaseous fuels வேகமா ஆக்ட் ஆகும். இப்போ இந்த பக்கம் பெட்ரோல், இந்த பக்கம் எல்பிஜி, சரியா? எது வந்து ஈஸியா சீக்கிரம் எரியும், டக்குன்னு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல எரியும். பெட்ரோலை விட கேஸ் அதிக தூரம் பரவும். கரெக்டா? அதிக வேகமாகவும் இன்ஃப்ளேமபிள், அதாவது ஃபிளேமபிள், இன்ஃப்ளேமபிள் சொல்லக்கூடாது, ஃபிளேமபிள், அதிகமாக பற்ற வைப்பு திறன் கொண்டது. அப்போ அதுதான் மிகப்பெரிய ஒரு டேஞ்சர். அதுல அதான் முக்கியமான ஒரு தீமையாக சொல்லப்படும். ஆப்ஷன் பி, gaseous fuels are highly inflammable. அதிகம் தீப்பற்றும் தன்மை கொண்டவை. ஓகே, the particles in gaseous fuels are separated from each other due to the combustion becomes very easy. The increase, இந்த பாயிண்ட் பாருங்க, the increase the inflammability of the gaseous fuels. ஓகேங்களா? சோ ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு பிரிக்கப்படுகின்றன. அதன் காரணமாக தான் என்ன ஆகுது, அதனுடைய பற்றவைப்பு திறன் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகே, 6th கொஸ்டின் இதுதான். 7th கொஸ்டின் பார்க்கலாமா? which of the following natural gas, அதாவது நேச்சுரல் கேஸ்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதன்மையா இருக்கக்கூடியது மீத்தேன். ஆனா மீத்தேன் மட்டும்தான் நேச்சுரல் கேஸா அப்படின்னா மீத்தேன் சொல்லலாம். ஓகே, சோ மீத்தேன் CH4 மீத்தேன் சொல்லலாம், பிளஸ் நைட்ரஜன் சொல்லலாம், ஹைட்ரஜன் சல்ஃபைடு சொல்லலாம், H2S, இது எல்லாம் கலந்ததுதான் சம் ஹைட்ரோகார்பன்ஸ் சொல்லலாம். சம் ஹைட்ரோகார்பன்ஸ் இது எல்லாமே கலந்ததுதான் என்னது நேச்சுரல் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் முதன்மையா இருக்கக்கூடியது மீத்தேன் தான். இப்போ நேச்சுரல் கேஸ்னாலே முதன்மை என்ன சொல்லுவாங்க, மீத்தேன் தான் சொல்லுவாங்க. ஏன்னா CH4 அப்படிங்கிறது என்னது, மீத்தேன் அப்படின்னு சொல்லுவோம். சரி, ரைட். நேச்சுரல் கேஸ் அப்டைன்ட் ஃப்ரம் ஆயில் ஃபீல்ட், ஆயில் ஃபீல்ட்ல இருந்து கிடைக்கும், கோல் ஃபீல்ட் அண்ட் தென் ராக்ஸ், சி. இந்த 4 எது வந்து ஹையஸ்ட் இக்னிஷன் டெம்பரேச்சர் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, சோ எண்ணெய் கிணறுகள்ல இருந்து கிடைக்கக்கூடிய மீத்தேனா, அதாவது நேச்சுரல் கேஸா, இல்ல கோல் ஃபீல்ட் நிலக்கரி வகையில இருந்து பெறக்கூடிய அந்த இயற்கை எரிவாயுவா, இல்ல ராக்ஸ் பாறைகள்ல இருந்து கிடைக்கக்கூடிய எரிவாயுவா அப்படின்னு பார்க்கும்போது ஹையஸ்ட் இக்னிஷன் டெம்பரேச்சர் நல்லா கவனிச்சுக்கணும். ராக்ஸ் பாறைகள் இருக்குல்ல, பாறைகள்ல இருந்து குடைந்து எடுக்கக்கூடிய அந்த இயற்கை வாயுவுக்கு தான் அதிக பற்றவைப்பு திறன், ஹையஸ்ட் இக்னிஷன் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது இருக்கு. என்ன காரணம் சார்? பிகாஸ் ஆஃப் அந்த பாறைகள்ல தான் அதிகமான பிரஷர் இருந்திருக்கும். சரியா? இப்ப கீழே பாருங்க, இந்த பாயிண்ட் பாருங்க, டியூ டு த அண்டர் தி ஹை பிரஷர், அதிக அழுத்தத்தின் காரணமாக. இப்ப நீங்க ஆயில் ஃபீல்டோ கோல் ஃபீல்டோ இல்ல CO எடுத்துக்கிறீங்கன்னா அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இருக்கிறத விட அதிகமான பிரஷர் சாலிடுக்கு தான் இருக்குது, பாறைகளுக்கு தான் இருக்கும். அப்ப அதிக பிரஷர் இருக்கிறதுனால அந்த இடத்துல ஹையஸ்ட் இக்னிஷன் டெம்பரேச்சர் அந்த நேச்சுரல் கேஸுக்கு இருக்கு. டியூ டு திஸ் ஹை பிரஷர் the flow of potential gas increase which produce the static electricity and the increase in the ignition temperature. so அதிகமாக அழுத்தம் இருப்பதனால என்ன ஆகுது, அதிக பற்றவைப்பு திறன் அப்படிங்கிறது அந்த பாறைகள்ல இருந்து கிடைக்கக்கூடிய நேச்சுரல் கேஸுக்கு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்மளுக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின் என்ன? ஆப்ஷன் சி, நேச்சுரல் கேஸ் obtained from the rocks. நேச்சுரல் கேஸ் obtained from the rocks. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? the compound CH2 CH6H5 அப்படிங்கிறது ஸ்டைரின். ஆக்சுவலி அதோட ஜெனரல் ஃபார்முலா என்னன்னா இந்த இடத்துல எழுதலாமா? CH2 டபுள் பாண்ட் CH, இதான் ஸ்டைரினுடைய ஃபார்முலாங்க. ஓகே, இந்த ஸ்டைரின் அப்படின்னு சொல்லுவாங்க இத. ஓகே, இது பாலிமரைசேஷன் ரியாக்ஷன் தானே. அப்ப இது என்ன ஆகுது, பாலிமரைசேஷன் ரியாக்ஷன் பலபடியாக்கல் அப்படின்னு சொல்லும் பொழுது CH2 bond CH, ஓகேங்களா? உண்மையில பாலிமரைசேஷன் ரொம்ப ஈஸியானதுங்க. சிங்கிள் பாண்ட் இருக்கிறது டபுள் பாண்ட் வரும், டபுள் பாண்ட் இல்லாத இடத்துல சிங்கிள் பாண்ட் அப்படியே மாறி வரும். இல்லைங்க எதுவுமே இல்லையா, அப்படியே சிங்கிள் பாண்டடா வரும். இவ்வளவுதான் விஷயம். அப்ப இது வந்து என்னது, இது ஸ்டைரின் அப்படின்னா இதுக்கு பேர் வந்து பாலிஸ்டைரின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்ன பேருங்க, பாலிஸ்டைரின். ஓகே, சோ இது ஒரு ஹோமோ பாலிமர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரியாக்ஷன் பேர் என்னது, ஹோமோ பாலிமர் ரியாக்ஷன் அப்படின்னு பேரு. அதான் கொடுத்து வச்சிருக்காங்க. ஹோமோ பாலிமர் ஒற்றைப்படி, கோ பாலிமர் இணைப்படி,
கண்டென்சேஷன் பாலிமர் ஒடுக்கப்படி அப்படின்னா இந்த ரியாக்ஷன் திஸ் காம்பவுண்ட் இஸ் இன் ஹோமோபாலிமர் ரியாக்ஷன். ஓகே, ரியாக்ஷன் அப்படிங்கிறது இதுதான். ரியாக்ஷன் இதுதான். ஸ்டைரினுடைய ஃபார்முலா ஜெனரல் ஃபார்முலா, பட் எக்ஸாக்ட் ஃபார்முலா இதுதான். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு இப்போ கோபாலிமர் கண்டென்சேஷன் ஆக்சுவலி கோபாலிமர் இந்த இடத்துல வந்து ஹோமோபாலிமர், கோபாலிமர், கண்டென்சேஷன் பாலிமர்னா பேசப்ப அதனுடைய ஸ்ட்ரக்சர் பேஸில் பிரிப்பாங்க. ஓகேங்களா? பாலிமர்ஸை ஸ்ட்ரக்சர் பேஸில் பிரிப்பாங்க. இப்போ கண்டென்சேஷன்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரான்ச்டு லிங்காக வரும், பிரான்ச்சாக வரும். ஓகேங்களா? பட் இந்த ஹோமோ பாலிமர் அப்படிங்கிறது ஒரே மாதிரியானது, அதான் கொடுக்குறாங்க. இட்ஸ் லீனியர் ஸ்ட்ரக்சர். ஹோமோ அப்படின்னாலே ஒரே மாதிரியான லீனியர் ஸ்ட்ரக்சர். இப்போ இந்த கீழே இருக்கிறத பாருங்க, இட் இஸ் ஹோமோ பாலிமர் வித் லீனியர் ஸ்ட்ரக்சர். அந்த பாயிண்ட் தான். ஓகேங்களா? நேரியல் அமைப்பை கொண்ட ஒரு ஒற்றை பலபடி அப்படின்னு கூட சொல்லலாம். ஒற்றை பலபடி. ஏன்னா பாலிமர் அப்படின்னா படி கிடையாது, படி அடிச்சிருங்க, பலபடி. புரியுதுங்களா? பலபடி அப்படின்னு தான் சொல்லணும். தமிழ் மீடியம் படின்னு சொல்லக்கூடாது, பலபடின்னு தான் சொல்லணும். Okay, it's a homopolymer with linear structure. It is obtained from addition polymerization of monomer styrene. இதற்கு பாத்தீங்களா ஸ்டைரின், இதான் அதனுடைய ஃபார்முலா. அப்ப ஸ்டைரின் பாலிஸ்டைரா மாறுவதற்கு பெயர் தான் என்ன பேர் சொல்லுவாங்க? ஸ்டைரின் பாலிஸ்டைரா மாறுவதற்கு பேர் பாலிமரைசேஷன். ஓகேங்களா? இது எந்த பாலிமர் வகையை சார்ந்ததுன்னா ஹோமோபாலிமர். ஓகேங்களா? சோ பிரான்ச் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதுலயே இருக்கு, இதுலயே வந்து ரெண்டு பிரான்ச் வந்துச்சு, ரெண்டு பென்சின் அப்படி பிரான்ச் மாதிரி வந்துருச்சு அப்படின்னா அது கண்டென்சேஷன் பாலிமர்ஸ். ஓகே, இப்போ ஒரு பென்சின், வெறும் பென்சின் ரிங் மட்டும் இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? பட் இதோட அட்டாச் ஆகி என்ன பண்ணுது அப்படின்னா இன்னொன்று, இப்போ இந்த CH2 அட்டாச் ஆகிருக்கு, இந்த பக்கம் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இன்னொரு பென்சின் ரிங் இப்படி வரும். அதே மாதிரி இங்கேயும் இந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா இப்படி பிரான்ச்சா வந்துகிட்டு இருக்கும். ஓகேங்களா? அப்போ இப்படியே வந்து ஒரு செயின் மாதிரி வந்துகிட்டே இருந்துச்சுன்னா ஒவ்வொரு கீழே, அதுக்கு பேர் வந்து கண்டென்சேஷன் பாலிமர் அப்படின்னு பேர். புரியல? கோபாலிமர்னா கோஆர்டினேஷன் பாலிமர் அப்படின்ற அர்த்தம். கோஆர்டினேஷன் பாலிமர் அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பியூனா என்ற ரப்பர் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதெல்லாம் அதுக்கு எக்ஸாம்பிள். கோஆர்டினேஷன் பாலிமருக்கு எக்ஸாம்பிள் என்னங்க? கோஆர்டினேஷன் பாலிமருக்கு எக்ஸாம்பிள் பியூனா எஸ் ரப்பர், பியூனா என் ரப்பர், இதெல்லாம் வந்து அதற்கு உதாரணம். ஓகே, 1,3-பியூட்டாடைன் வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வினைல் குளோரைடையும் வினைல் சயனைடையும் வச்சு நம்மளுக்கு பியூனா அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேங்களா? ஃபைன், தட்ஸ் ஆல். இதுதான் வந்து நம்மளுக்கு பியூனா எஸ். கிளியரா? இது புரியுதா? அப்போ 8th கொஸ்டின் புரியுது இல்லையா? அப்போ 9th கொஸ்டின் பெறலாம். which of the following is a natural polymer? which of the following is a natural polymer? அதாவது பாலிமர்ஸை கிடைக்கக்கூடிய இடங்களை பொறுத்து which based on the sources அடிப்படையில் நேச்சுரல் பாலிமர், சிந்தட்டிக் பாலிமர், செமி சிந்தட்டிக் பாலிமர் அப்படின்னு சொல்லி 3 வகையா பிரிப்பாங்க. புரியுது இல்லையா? இயற்கை பாலிமர், இயற்கை பலபடி, செயற்கை பலபடி, அரை செயற்கை பலபடி அப்படின்னு சொல்லி 3 கேட்டகரியா பிரிப்பாங்க. இப்போ இயற்கை பலபடிக்கு உதாரணம் இந்த ஸ்டார்ச், இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லலாம். செயற்கை பலபடிக்கு உதாரணம் பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த பிளாஸ்டிக் இதெல்லாம் வந்துடும். அரை செயற்கை பலபடிக்கு உதாரணம் என்னன்னா இந்த ரேயான், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லலாம். சரியா? which based on the sources அடிப்படையில் பாலிமர்ஸை which based on the sources அடிப்படையில் 3 கேட்டகரியா பிரிப்பாங்க. நேச்சுரல் பாலிமர், இயற்கை பலபடி, ஓகே, சிந்தட்டிக் பாலிமர், செமி சிந்தட்டிக் பாலிமர். ஓகே, அப்ப என்ன கேக்குறாங்க? இன்னொரு எது இயற்கை பலபடி அல்ல அப்படின்னு கேக்குறாங்க. இயற்கை பலபடி அல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்ச், செல்லுலோஸ், RNA, DNA இதெல்லாம் வந்து இயற்கை பலபடி, நேச்சுரல் பாலிமர். ரேயான் அப்படின்றது செயற்கை என்னது? செமி சிந்தட்டிக் பாலிமர். இட் இஸ் அரை செயற்கை, செமி சிந்தட்டிக் பாலிமர். கிளியரா? So the polymers obtained from plants and animals. இந்த மாதிரி இயற்கைன்ற ஃபார் எக்ஸாம்பிள் லிவிங் பிளான்ட்ஸ், லிவிங் அனிமல்ஸ் சொல்றோம் இல்லையா, விலங்குகள் மற்றும் தாவரங்கள் பெறக்கூடிய பாலிமர்ஸ் தான் நேச்சுரல் பாலிமர்ஸ் சொல்றோம். ரேயான் இஸ் செமி சிந்தட்டிக் பாலிமர். இந்த இருக்கு இல்லையா, ரேயான் இஸ் அரை செயற்கை பலபடி. கிளியரா? புரியுதா? ரொம்ப ஈஸியானதுதான். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். 10th one பொறுத்துக்க. ரேயான் அப்படின்றது என்ன சொல்லிட்டோம்? செமி சிந்தட்டிக் சொல்லிட்டோம். PVC, பாலி வினைல் குளோரைடு. பேர் என்ன பேருங்க? PVC பைப் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? பாலி வினைல் குளோரைடு. பாலி வினைல் குளோரைடு, அதாவது வினைல் குளோரைடு பாலிமரைசேஷன் பண்ணோம்னா பாலி வினைல் குளோரைடா மாறும். ஓகேங்களா? ரைட். அடுத்து என்ன கேக்குறாங்க? பேக்லைட் இஸ் கண்டென்சேஷன் பாலிமருக்கு உதாரணம். அடுத்து டெஃப்லான். ஓகே, இதனுடைய பயன்பாடு அந்த பக்கம் கொடுத்து வச்சிருக்காங்க. புரியுதுங்களா?
அப்ப என்ன ஆப்ஷன் வருது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி, அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் ரேயான் அப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ரேயான் அப்படிங்கிறது ஃபோர்த் ஒன். இட்ஸ் அ வுட் பல்ப், மரக்கூழ், அதான் வந்து ரேயான், வுட் பல்ப் மரக்கூழ் அப்படின்னு சொல்றோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிவிசி பாலிவினைல் குளோரைடு அப்படிங்கிறது வெப்பத்தால் இலகும் நெகிழி தெர்மோபிளாஸ்டிக். பேக்லைட் அப்படிங்கிறது தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக், வெப்பத்தால் இறுகும் நெகிழி. அதாவது வெப்பப்படுத்தும் போது இறுகுச்சுன்னா அது தெர்மோசெட்டிங். வெப்பப்படுத்தும் போது ஓகேங்களா இறுகாமல் இலகுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து தெர்மோபிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து லாஸ்டா டெஃப்லான் இருக்கலாம். டெஃப்லான் வந்து நான்ஸ்டிக் குக்வேர்ஸ், நான்ஸ்டிக் தவா, நான்ஸ்டிக் வந்து நம்ம பார்த்துருப்போம், நான்ஸ்டிக் குக்வேர்ஸ் யுட்டென்சில்ஸ் எல்லாம் இருக்கலாம், அதெல்லாம் செய்வதற்கு டெஃப்லான் தான் பயன்படும். அப்ப என்ன கொஸ்டின், இந்த கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் டி 4321, 4321 அப்படிங்கிறது சரியா, 4321. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 11. Choose the correct statement. கொடுத்துருக்கூடியதா சரியான கூட்டத்தை தேர்ந்தெடுத்துறதுக்கு. The first man-made fiber is rayon. ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. The first man-made fiber is rayon தான். முதலில் மனிதனால் உருவாக்கப்பட்ட இழை வந்து நைலான் தான். அப்புறம் வந்து a good application of plastic is use of blood bags. Blood bags என்னன்னு புரியுது இல்லையா? blood பேங்க்ல வந்து இப்ப நம்ம blood கொடுக்குறோம் அப்படின்னா நம்முடைய ரத்தத்தை சேகரிக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் பை இருக்கு பாத்தீங்களா, அது வந்து என்னது, இட் இஸ் a பிளாஸ்டிக் தான். அப்போ பிளாஸ்டிக் முக்கியமான ஒரு பயன்பாடு ரத்த பைகள் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அடுத்து ரெசின் கோட். ரெசின் கோட் அப்படிங்கிறது பிளாஸ்டிக்கோட டிஃபரெண்ட் டைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெசின் கோட் 1 2 3 up to 7 வரை இருக்கும். நம்ம பார்த்துருப்போம். ரெசின் கோட் வந்து ஆஷ் அப்படின்னு சொல்லி குறிச்சிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ஆஷ் 1, ஆஷ் 2 இந்த மாதிரி இருக்கும். அதான் ரெசின் கோடுன்னு சொல்லுவாங்க, ரெசின் கோடு. ஓகேங்களா? ஸோ ஐடென்டிஃபை தி டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக். அப்போ மூன்றுமே கரெக்டாக தான் இருக்கு. நான்காவது ரெயின் கோட் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் ரேயான். ரேயான் என்பது வந்து ரெயின் கோட்டுக்கு ஒரு முக்கியமான உதாரணம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ ரெயின் கோட் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் ரேயான். நைலான் ரேயானா தமிழ்ல மொழிபெயர்த்துறது தப்பா இருக்கு. ஸோ ரேயான். ஓகே, ஸோ அந்த வேலை பார்க்கும் பொழுது நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா 1 2 3. ஸோ 11th கொஸ்டினுக்கு 1 2 3 இந்த மூன்றுமே கரெக்டா இருக்கு. புரியுதுங்களா? 4th ஒன் நம்மளுக்கு தவறு. பிகாஸ் ரெயின் கோட் அப்படிங்கிறது இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் பிளாஸ்டிக், அந்த மாதிரி வரும், நைலான் வரும். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஏன்னா தமிழ்ல கரெக்டாக தான் இருக்கு, இங்கிலீஷ்ல மாதிரி இருக்கு. ஆனால் 4th ஒன் வந்து இந்த இடத்துல ராங் தான். ஓகே, கொஸ்டின் நம்பர் 11க்கு அப்போ 1 2 3 ஆர் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் என்ன காரணம் அப்படின்னா ரேயான் கோட் அப்படிங்கிறது இட் இஸ் a பாலிஎஸ்டர் ஃபேப்ரிக். பாலிஎஸ்டர் ஃபேப்ரிக், பாலிஎஸ்டர் துணிக்கு ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ எஸ்டர் பாலிஎஸ்டர் அப்படின்னு சொல்லி கேள்விப்போம். பாலிஸ்டர் துணி அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அதுதான் ரெயின் கோட்டு. ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க, ரேயான் நைலான், சாரி ரேயான்னு கொடுத்துருக்காங்க, நைலான் கிடையாது, ரேயான் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழையும் மாற்றிக்கோங்க, ரேயான் தான் கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுக்கும்போது அது தவறாக இருக்கு. அடுத்து LDPE அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது லோ டென்சிட்டி பாலிஎத்திலின் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது பாலிமர்ஸை வித் பேஸ்ட் ஆன் தி ஸ்ட்ரக்சர் அடிப்படையில் பிரிப்பாங்க. ஓகேங்களா? விச் பேஸ்ட் ஆன் தி ஸ்ட்ரக்சர் அடிப்படையில் பாலிமர் வந்து அதனுடைய அமைப்பின் அடிப்படையில் 3 வகையை பிரிப்பாங்க. லீனியர் ஸ்ட்ரக்சர், பிரான்ச்டு ஸ்ட்ரக்சர், கிராஸ் லிங்க்டு. எழுதி போடலாமா? அதாவது பாலிமர்ஸ் விச் பேஸ்ட் ஆன் தி ஸ்ட்ரக்சர். இப்போ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், விச் பேஸ்ட் ஆன் தி சோர்சஸ் அடிப்படையில் 3 வகையை பிரிச்சாங்கன்னு சொன்னோம்ல, அந்த மாதிரி பாலிமர்ஸை விச் பேஸ்ட் ஆன் தி ஸ்ட்ரக்சர் அடிப்படையில் 3 கேட்டகரியா பிரிப்பாங்க. லீனியர் ஸ்ட்ரக்சர், பிரான்ச்டு ஸ்ட்ரக்சர் அண்ட் இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா கிராஸ் லிங்க்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி 3 கேட்டகரியா பிரிப்பாங்க. ஓகே, அதுல வந்து பிரான்ச்டு ஸ்ட்ரக்சருடைய எக்ஸாம்பிள் தான் இந்த LDPE. LDPE அப்படின்னா லோ டென்சிட்டி பாலிஎத்திலீன் அப்படின்னு சொல்லுவாங்க. லோ டென்சிட்டி பாலிஎத்திலீன். அதுவே ஹை டென்சிட்டி பாலிஎத்திலீன் அது வந்து லீனியர் இருக்கு, HDPE. இது LDPE. கிராஸ் லிங்க்டு அப்படின்னா அது பேக்லைட் வரும். கிராஸ் லிங்க்டுனா அது பேக்லைட் வந்துடும். சரியா? அப்ப இதெல்லாம் வந்து என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா அது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. குறைந்த அடர்த்தி கொண்ட பாலியத்திலே மின் கம்பிகளுக்கு காப்பு பொருளாகவும் பொம்மைகள் செய்யவும் பயன்படுகிறது. ஓகேங்களா? ஏனென்றால் பிகாஸ் ஆஃப், ஏன்னா அசர்ஷன் ரீஜன் வந்து இடையில பிகாஸ் ஆஃப் போட்டு பார்க்கணும். ஏனென்றால் LDPE 200 முதல் 300 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் ஆக்சிஜனை வினைவேக மாற்றியாக கொண்டு வெப்பப்படுத்தி பெறப்படுகிறது.
LDPE is formed by heating ethene at 200 to 300 Celsius under the oxygen catalyst. The reaction follows the free radical mechanism. அப்ப கொடுத்திருக்கக்கூடிய A and R ரெண்டுமே கரெக்ட் தான். அதனால கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் தான். LDPE 200 to 300 டிகிரி செல்சியஸ்ல வெப்பப்படுத்தும் ஈத்தீனை 200 to 300 டிகிரி செல்சியஸ்ல வெப்பநிலை வெப்பப்படுத்தும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? LDPE கிடைக்கும். சோ ரெண்டுமே கரெக்ட் தான். அப்ப A is right, R is the correct explanation of A. Option D. ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन பார்ப்போம். Assertion 1. Nylon 6s can be prepared by mixing of equimolar adipic acid and hexamethylene diamine to form the nylon salt, which heating eliminate the water molecule to form the amide bond அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ வந்து இதனுடைய ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கலாம். இந்த இடத்துல எழுதலாம். சோ இந்த இடத்துல எழுதி போடுறேன். ஓகேங்களா? ஸ்ட்ரக்சர் அதாவது எதை சொல்றாங்க? அடிபிக் ஆசிட்டையும் ஹெக்ஸாமெத்திலீன் டையமைனும். அப்போ அடிபிக் ஆசிட்டோட ஃபார்முலா என்னன்னா CH2 4 ன்னு எழுதிக்கும். இந்த பக்கம் ஒரு COO வச்சிருக்கும். இந்த பக்கம் ஒரு COOH. இது அடிபிக் ஆசிட் பிளஸ் ஹெக்ஸாமெத்திலீன் டையமைன் தானே. ஹெக்ஸாமெத்திலீன் டையமைன் அப்படின்னா NH2 and CH2 6 NH2. இது என்ன ரியாக்ஷன்? பாலிமரைசேஷன் ரியாக்ஷன், பலபடியாக்கல் வினை. சோ இது வந்து அடிபிக் ஆசிட். ஓகேங்களா? சோ இது அடிபிக் ஆசிட், அடிபிக் அமிலம் அப்படின்னு சொல்றோம் தமிழ்ல. இது ஹெக்ஸாமெத்திலீன் டையமைன், ஹெக்ஸாமெத்திலீன் டையமைன். ஓகேங்களா? இதுல ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய ஒரு OH இருக்கு பாத்தீங்களா, இந்த OH அண்ட் இந்த NH2 ல இருக்கக்கூடிய ஒரு H, இது ரெண்டும் சேர்ந்து என்ன ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்ல H2O வெளியேறும். புரியுதுங்களா? H2O வெளியேறும். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய ஒரு OH இருக்கு பாத்தீங்களா, இங்க இருக்கக்கூடிய OH-உம் இந்த NH2 ல இருக்கக்கூடிய ஒரு H-உம் சேர்ந்து அது ஒரு H2O வெளியேறிடும். கிளியரா? அப்ப மிச்சம் இருக்கிறத எழுதலாமா? மிச்சம் இருக்கிறத நம்ம எழுதலாமா? சோ ரிமைனிங் என்னென்ன இருக்கும் அப்படிங்கறத பாருங்க, நீங்களே சொல்லுங்க. இந்த ப்ராடக்ட் இந்த பக்கம் எழுதலாமா? இந்த ப்ராடக்ட் இப்போ இந்த HO ஃபர்ஸ்ட் இல்ல, HO ஃபர்ஸ்ட் இல்ல. அப்ப எடுத்தோனே என்ன வந்துருது? C டபுள் பாண்ட் O. கரெக்ட்டா? C டபுள் பாண்ட் O. வேற என்ன இருக்கு? CH2 4 பாண்ட் C டபுள் பாண்ட் O பாண்ட். ஏன்னா OH போயிருச்சு, NH ல ஒரு H போயிருச்சு, அப்ப NH வரும். சார் நல்லா கவனிச்சுங்க, இந்த பக்கம் எழுதுறதுக்கு இடம் இல்லாதனால நான் அதை மடக்கி எழுதுறேன். ஆனா மடக்கி எழுதக்கூடாதுதான், இந்த பக்கம் இடம் இல்லாதனால இந்த பக்கம் எழுதுறேன். சரியா? NH தென் என்ன இருக்கு? CH2 6 பாண்ட் NH. கரெக்டா? அவ்வளவுதான். சரி, இதுதான் வந்து நைலான் 6 உடைய ஸ்ட்ரக்சர். எதுக்காக கொடுக்குறேன் அப்படின்னா சம்டைம்ஸ் நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர் கொடுத்தும் கேட்கலாம். ஓகே, சோ அடிபிக் ஆசிட் அண்ட் ஹெக்ஸாமெத்திலீன் டையமைன் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது என்னது? நைலான் 6 கிடைக்கும். சோ இது வந்து லென்த்தா தான் வரும், ஏன்னா பலபடியாக்கள் இது வந்து பாலிமரைசேஷன்னால லென்த்தா வரும். நம்மளுக்கு இடம் இல்லாதனால நான் மடக்கி எழுதியிருக்கேன். அதனால நீங்களும் அப்படி எழுதாதீங்க, பட் ரியாக்ஷன் எழுதி வச்சுக்கோங்க. சரியா? ரைட். இப்போ ரீசன் என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாமா? இது அசர்ஷன் 1, சாரி ரீசன் இல்ல, அசர்ஷன் 1. ஓகேங்களா? அதே மாதிரி கூற்று 2 பாருங்க. கேப்ரோலாக்டம் ஆன் ஹீட்டிங் வித் 533, அதாவது 533 கெல்வின் வெப்பநிலையில ஹீட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? டு கிவ் த நைலான் 6 ன்னு கேக்குறாங்க. கேப்ரோலாக்டனுடைய இது தெரிஞ்சு வச்சுக்கிறோம், ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சு. கேப்ரோலாக்டம் இருக்குல்ல, கேப்ரோலாக்டம் எப்படி வரும்னா C டபுள் பாண்ட் O NH. ஸோ இதான் வந்து கேப்ரோலாக்டம். சரியா? இதை நீங்க 533 கெல்வினுக்கு வெப்பநிலைங்க. அதே மாதிரி இது பாலிமரைசேஷன் ரியாக்ஷன் ஆல்சோ, பாலிமரைசேஷன் ரியாக்ஷன் ஆல்சோ. நம்மளுக்கு அந்த பக்கம் பெறக்கூடியது தான் என்னது? நைலான் 6 அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே, ஸோ இந்த பக்கம் இருக்கிறத அப்படியே எழுதுறோம், வேற ஒண்ணுமே இல்லை. NH. இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அதை இது என்ன பென்சின் ரிங் தானே, அப்போ பென்சின் ரிங் அப்படின்னும் போது C6Hy. தென் மிச்சம் இருக்கிறது என்னது? C டபுள் பாண்ட் O தானே.
இதான் நைலான் 6. இதான் நைலான் 6. சாரி, இது உள்ள வந்து ட்ரிபிள் பண்ணுவது அதுதானா? அதுக்கு பேர் வந்து என்னது? பென்சின் இருக்கு. சரியா? ஆனா இதுல எதுவுமே டபுள் பாண்ட் இல்லையா? எல்லாமே இப்போ எது என்னது? லீனியர் ஸ்ட்ரக்சர் தானே. அப்போ இங்கே ஒரு CH இருக்கு. 1 2, சரி புள்ளி வைக்க வேண்டாம், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? லிசன், ஒவ்வொரு கார்பனா கால்குலேட் பண்ணோம்னா 1 2 3 4 5 இருக்கு. சரிங்களா? அப்போ CH2 ஒரு C 2 3 4 5 CH25 வரும். சரியா? அதான் கரெக்ட். ஓகே, ஸோ இதான் நைலான் 6 ஃபார்முலா. அப்போ இதான் கொடுக்குறாங்க. அப்போ என்ன கேட்குறாங்கன்னா, கேப்டல் ஆட்டம் ஆன் ஹீட்டிங் வித் 533 Kelvin to inert atmosphere with the traces of water gives aminocapric acid while polymerizes to give the nylon 6 அப்படின்னு கொடுக்குறாங்க. இதுதான் அந்த ரியாக்ஷன். அப்போ ரெண்டுமே கரெக்ட் தான். 1 and 2 ரெண்டுமே கரெக்ட். அப்போ 1 and 2 ஆர் கரெக்ட். கிளியரா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். which of the following is correctly பாரு, கொடுத்துருக்கூடியதுல எது சரியாக பொருந்தியுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கொடுத்துருக்கூடிய இணையில எது சரியாக பொருந்தியுள்ளது அப்படிங்கிறதான் கொஸ்டின் கேட்குறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் டெஃப்லான். ஓகே, டெஃப்லானுடைய ஃபார்முலா, ஏன்னா நைலான் 6 தெரியும், நைலான் 6 தெரியும். டெஃப்லானுடைய ஃபார்முலா எப்படி பெறப்படும்னா ட்ரைஃப்ளோரைடு, கார்பன் டெட்ரா ஃப்ளோரைடு அப்படின்னு இருக்கும். ஸோ CF2 சரிங்களா? இதை பாலிமரைசேஷன் ரியாக்ஷன் ஆகும்போது நம்மளுக்கு F கார்பன் F இந்த பக்கம் F. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு டெஃப்லான். சரிங்களா? டெஃப்லான். ஆர்லான் அப்படிங்கிறது வினைல் சைனைடு போட்டோம்னா வினைல் சைனைடுனா CH2 டபுள் பாண்ட் CH பாண்ட் CN. இதான் வினைல் சைனைடு. வினைல் சைனைடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாலிமரைசேஷன் ரியாக்ஷன் பொறுத்து நம்மளுக்கு பாலிவினைல் சைனைடு கிடைக்கும். அதுக்கு பேர் தான் ஆர்லான். சரியா? CH2 பாண்ட் CH ஸோ இதுக்கு பேர் தான் ஆர்லான். புரியுதுங்களா? ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுக்கணும், ரியாக்ஷன் தெரிஞ்சுக்கணும். வினைல் சைனைடு பாலிமரைசேஷன் ரியாக்ஷன் போது ஆர்லான் கிடைக்கும். அதே மாதிரி கார்பன் டெட்ரா ஃப்ளோரைடு, இது பேர் என்ன பேரு? கார்பன் டெட்ரா ஃப்ளோரைடு நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது டெஃப்லான். சரியா? இந்த ரெண்டும் மூன்றும் நல்லா கவனிச்சுக்கோங்க. டெஃப்லான் வந்து ஒட்டா சமையல் பாத்திரம் ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? நான்ஸ்டிக் யுட்டென்சில்ஸ் பார்த்தோம் இதுக்கு முன்னாடியே. அதே மாதிரி ஆர்லான் எதுக்கு பயன்படுது அப்படின்னா ஸ்வெட்டர் தயாரிக்கிறதுக்கு, கம்பளிக்கு மாற்றாகவும் பயன்படுது. சாரி, இந்த ரெண்டும் கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு. நைலான் 6 தான் ஜவுளித்துறையில பயன்படுது. சரிங்களா? நைலான் 6 தான் டயர்கள் மற்றும் இழைகள் தயாரிக்க பயன்படுது. இந்த ரெண்டும் இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. அதனால இதை மாத்திக்கோங்க. 1க்கு 4 வரும், 4க்கு 1 வரும். பட் 2 and 3 கரெக்டான பேர். அப்ப 2 பேர் கரெக்டா அமைஞ்சிருக்கு. அப்ப 2 and 3 ஒன்லி. சரிங்களா? 2 and 3 ஆர் கரெக்ட். புரியுதுங்களா? ரைட். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 15வது கொஸ்டின். 2-methyl-1,3-butadiene is a monomer of natural rubber அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. 2-methyl-1,3-butadiene அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸ்ட்ரக்சர் பார்க்கலாமா? ஸோ பியூட்டாடைன், பியூட்டேன், அப்போ C கரெக்டா? 2-methyl, அப்போ 2ல மெத்தில் குரூப் ஆட் ஆகுது. மெத்தில்னா CH3. சரியா? அப்போ இந்த பக்கம் CH2 வருமா? CH2 டபுள் பாண்ட் கரெக்ட். கார்பன் 2 2 4, ஸோ 4. ஓகே ரைட். அடுத்து CH டபுள் பாண்ட் CH2. இதான் 1 3 கரெக்ட். 1 2 3 கரெக்ட். சரியா? அப்போ இதைத்தான் வந்து என்ன சொல்லுவாங்க? 2-methyl 1 2 2-methyl
1,3-butadiene 1,3-butadiene அப்படிங்கிறது இதான் ஃபார்முலா. ஓகேங்களா? சோ இது என்ன ஆகுது அப்படின்னா பாலிமரைசேஷன் ரியாக்ஷன் உட்படுத்தும் போது நமக்கு என்ன கிடைக்குது? இப்போ CH2 bond C CH3 bond CH. இதான் நம்மளுக்கு நேச்சுரல் ரப்பர். இதான் நேச்சுரல் ரப்பருடைய ஃபார்முலா, இயற்கை ரப்பருடைய ஃபார்முலா. சரியா? தட்ஸ் இட். அதான் கொடுத்து வச்சிருக்காங்க. காரணம் இயற்கை ரப்பரானது எதிரி அணி, அதாவது நேச்சுரல் ரப்பர் இஸ் ஃபார்ம்டு த்ரூ தி அனியானிக் அடேஷன் பாலிமரைசேஷன். அதுவும் கரெக்ட் தான். சரியா? ஸோ ஃபைன் 2-methyl-1,3-butadiene இஸ் அ மோனோமர் ஆஃப் நேச்சுரல் ரப்பர். இதுக்கு பேர் தான் இது. இந்த நேம் எழுதி வச்சுக்கோங்க. நேச்சுரல் ரப்பர் இஸ் ஃபார்ம்டு த்ரூ தி ஆனியானிக் அடிஷன் பாலிமரைசேஷன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனியானிக் அடிஷன் பாலிமரைசேஷன் நம்மது கிடையாது. இது நேச்சுரல் ரப்பர் நார்மல் பாலிமரைசேஷன் ரியாக்ஷன். அப்போ ரீசன் தவறாக இருக்கு, கூற்று சரியாக இருக்கு. அப்போ போத் assertion is true but our reason is false. Option C. அடுத்த क्वेश्चन, கீழ்காண்ட வினைகளில் எது வந்து இன்கரெக்ட்? how many pairs are incorrect not correct ன்னு கேக்குறாங்க. ஹங்கரி இன்டியூசிங் ட்ரக், பசியை தூண்டக்கூடியது எதுனா ஈக்வனில் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ஹங்கரி இன்டியூசிங் ட்ரக்குக்கு பேர் வந்து எக்ஸாக்டா பேர், அந்த பேர் மட்டும் குறிச்சு வச்சுக்கோங்க. அது ஈக்வனில் கிடையாது, அது ஈக்வனில் கிடையாது. ஸோ அதுக்கு பேர் வந்து மெஜஸ்ட்ரோல் அசிட்டேட். மெஜஸ்ட்ரோல் அசிட்டேட் அதான் ஹங்கரி இன்டியூசிங் ட்ரக். அப்ப ஈக்வனில் அப்படிங்கிறது ஸ்லீப்பிங் இன்டியூசிங், தூக்கம் வருது. சரிங்களா? தூக்கத்தை வரவழைக்கக்கூடியது. ஸ்லீப்பிங் இன்டியூசிங் ட்ரக், தூக்கத்தை தூண்டக்கூடிய ஒரு ஒரு மருந்து தான் வந்து ஈக்வனில் அப்படின்னு சொல்லுவாங்க. அனல்ஜெசிக் இஸ் ஆஸ்பிரின், இது நல்லா எல்லாம் தெரியும். ஆன்டிபயோட்டிக், பென்சில் ஆன்டிபயோட்டிக், ஆர்டிஃபிஷியல் ட்ரக் வந்து நோஸ்ட்ரால். இது 3 ஓகே. இது மட்டும் தான் தவறாக இருக்கு. அப்போ 1 ஒன்லி நாட் கரெக்ட் அப்படின்னா 1 ஒன்லி. சரியா? ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா நாட் கரெக்ட் தானே கேட்குறாங்க. ஆமா அப்படிதான் வரும். நாட் கரெக்ட் 1 ஒன்லி. ஆப்ஷன்ல அது இல்லை. ஸோ இந்த ஆப்ஷன் டியை மாற்றிக்கோங்க. ஆப்ஷன் டியை மாற்றிக்கோங்க, 1 ஒன்லியாக மாற்றிக்கோங்க. சரியா? 1 மட்டும்தான் தவறாக இருக்கு. ஸ்லீப்பிங் இன்டியூசிங் ட்ரக் தான் ஈக்வனில். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சுக்ரோஸ், மால்டோஸ், லாக்டோஸ் இது மூணுமே டைசாக்கரைட்ஸ் தான். சுக்ரோஸ், மால்டோஸ் அண்ட் லாக்டோஸ். சுக்ரோஸ் அப்படிங்கிறது குளுக்கோஸ் பிளஸ் ஃப்ரக்டோஸ் சேர்றது. ஏன்னா குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸும் மோனோசாக்கரைட், ஒற்றை சர்க்கரை. அடுத்து மால்டோஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குளுக்கோஸ் பிளஸ் குளுக்கோஸ். சரிங்களா? லாக்டோஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா குளுக்கோஸ் பிளஸ் கேலக்டோஸ். ஆக இது 2 சர்க்கரை சேர்ந்ததா இரட்டை சர்க்கரை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கேலக்டோஸ் இதெல்லாம் வந்து ஒற்றை சர்க்கரை வகையை சார்ந்தவை. அப்போ ஆப்ஷன் பி. அப்போ கூட்டு சர்க்கரைனா மோர் தென் 2 சாக்கரைட்ஸ். ஓகேங்களா? பாலிசாக்கரைட்ஸ் சொல்றது 2 அல்லது 10க்கு மேற்பட்ட மோனோசாக்கரைட்ஸ் தான் பாலிசாக்கரைட். எடுத்துக்காட்டு ஸ்டார்ச், அமிலோபெக்டின் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லக்கூடியது. அடுத்து 18வது கொஸ்டின். சூஸ் த கரெக்ட் ஆன்சர். விட்டமின் B1 டெஃபிஷியன்சி இஸ் பெரி. ஓகே, அது கரெக்ட். ஓகே, விட்டமின் B2 அப்படிங்கிறது செரிமான அமைப்பில் கோளாறுகள், தோல், அதாவது நம்மளுடைய ஸ்கின் பர்னிங் சென்சேஷனை ஏற்படுத்தும். விட்டமின் B2 உடைய கெமிக்கல் நேம் என்னன்னா ரிபோஃபிளேவின் அப்படின்னு சொல்லுவாங்க. விட்டமின் B6 அப்படின்னா ஃபிரிடாக்சின். ஓகேங்களா? அந்த ஃபிரிடாக்சின் குறைபாட்டினால நம்மளுக்கு வந்து நரம்பு சார் நோய்கள் தான் ஏற்படும், இதயம் சார்ந்த நோய்கள் ஏற்படாது. அது தவறாக இருக்கு. 3 வந்து தவறாக இருக்கு. விட்டமின் B12 சைனோகோபலமின், அது பேர் என்ன பேரு? கெமிக்கல் நேம் சைனோகோபலமின்.
அது குறைஞ்சிச்சு அப்படின்னா நம்மளுக்கு பெர்னிஷியஸ் அனிமியா வரும். இது கரெக்ட். அப்போ 1 2 4 4 மூணுமே கரெக்ட். 3 மட்டும் தவறா இருக்கு. 1 2 4 ஆர் கரெக்ட். சரி, ஆப்ஷன் ஏ 1 2 4 ஆர் கரெக்ட். ஆப்ஷன் ஏ. சரிங்களா? ரைட். ஏனென்றால் விட்டமின் B6 என்பது வலிப்பு மற்றும் நரம்பியல் கோளாறுகளுக்கு இருக்குல்ல. ஸோ கன்வர்ஷன் ஆஃப் சம்டைம்ஸ் நியூரலாஜிக்கல் டிசார்டர். ஃபைண்ட் அவுட் த விச் விட்டமின் இந்த இன்ஃபர்மேஷன் கிவன் பிலோ. கொடுத்துருக்கூடிய இன்ஃபர்மேஷன் வச்சு இது எந்த விட்டமின் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணுமா? ஓகே, ரிபோஃப்ளேவின் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துட்டாங்க. நான் இப்பதான் சொன்னேன், ரிபோஃப்ளேவின் அப்படின்னாலே அது என்ன வந்துடும்? விட்டமின் B2. ஏன்னா அதனுடைய கெமிக்கல் நேம் தான் விட்டமின் B2. அதுலேயே ஆன்சர் வந்துருச்சு. அப்போ விட்டமின் B2 ஆப்ஷன் பி. இது வந்து it assists the production of red blood cells, it strengthens the mucous lining of mouth and limbs, tongue. இதெல்லாமே வரக்கூடியதுதான். அடுத்து क्वेश्चन நம்பர் 20 பொறுத்துக்க தான். மேட்ச் த ஃபாலோயிங். இந்த பக்கம் வந்து விட்டமின் பி உடைய காம்ப்ளெக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. அது அதனுடைய அந்த பக்கம் மேட்ச் அதனுடைய கெமிக்கல் நேம். இது ஃபுல்லாமே அதனுடைய கெமிக்கல் நேம். விட்டமின் B1 தயமின் கரெக்ட். B2 ரிபோஃப்ளேவின் கரெக்ட். B3 நியாசின். B6 அப்படிங்கிறது ஃபிரிடாக்சின். ஓகேங்களா? அப்போ 1 2 4 3 அப்படிங்கிறது வரும். 1 2 4 3 ஆப்ஷன் பி. ஓகேங்களா? விட்டமின் B1 B2 B3 இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. B6 கொடுத்துருக்காங்களா? B4 ஒன்று இருக்கு. ஓகே, சாரி, விட்டமின் B1 B2 B3 B5 அப்படின்னா பேண்டோதெனிக் ஆசிட். விட்டமின் B5னா பேண்டோதெனிக் ஆசிட், பேண்டோதெனிக் அமிலம் எழுதிக்கோங்க. பேண்டோதெனிக் ஆசிட், பேண்டோதெனிக் அமிலம். B6 இருக்கு ஃபிரிடாக்சின். B7 பயோட்டின். பயோட்டின் கேள்விப்பட்டிருக்கோம், பயோட்டின் டேப்லெட் அப்படின்லாம் சொல்லுவாங்க. B9 ஃபோலிக் ஆசிட். ஃபோலிக் ஆசிட், ஃபோலிக் அமிலம். B12 சயனோகோபலமின். சயனோகோபலமின். ஸோ இதனுடைய டிஃபிஷியன்சி டிசார்டர்னு நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. முக்கியமா இதனுடைய கெமிக்கல் நேமாவது தெளிவாக படிச்சு வச்சுக்கோங்க. விட்டமின் பி உடைய காம்ப்ளெக்ஸஸ் உடைய கெமிக்கல் நேம். சரிங்களா? சரி. அடுத்து क्वेश्चन நம்பர் 21 சரியான இணைகளை தேர்ந்தெடுத்ததுக்கு. இந்த பக்கம் ஏஜ் குரூப் கொடுத்துருக்காங்க. அவங்ககிட்ட வந்து ஆப்டிமம் லெவல் ஆஃப் கார்போஹைட்ரேட் ஆஃப் கலோரிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடல்ட், பிரெக்னன்ட் உமன், லாக்டேட்டிங் உமன் அப்படின்னா குழந்தைகளுக்கு பால் கொடுக்கும் தாய்மார்கள், அவங்களுக்குலாம் வந்து கார்போஹைட்ரேட் உடைய லெவல் எவ்வாறு இருக்கணும் அப்படிங்கிறதா கொஸ்டின். ஓகேயா? அடல்ட்டுக்கு சுமார் வந்து 45 to 65 இருக்கணும். 45 to 65% ஆஃப் கார்போஹைட்ரேட் லெவல் இருக்கணும். பிரெக்னன்ட் உமனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிரெக்னன்ட் உமனுக்கு பெர் டேவுக்கு 175 கிராம் இருக்கணும். 175 கிராம் பெர் டே. ஓகேங்களா? ஸோ லாக்டேட்டிங் உமன்னா குழந்தைகளுக்கு பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு அடல்ட்டுக்கு இருக்க மாதிரியே தான் 45 to 65 இருக்கணும். சம்திங் 65 44 to 65% இருக்கணும். இன்ஃபன்ட் கை குழந்தைகள்னு சொல்றோமா, அவங்களும் 40 to 50%. 1 to 5 years அப்படின்னா 40 to 60%. ஓகே, அப்போ 3 and 4 ரெண்டுமே கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கு. அப்போ 2 pairs ஆர் கரெக்ட். 3 and 4 ஆர் கரெக்ட். சரியா? ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி. ஓகே, ஏன்னா கார்போஹைட்ரேட் லெவல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பொதுவாக பார்க்கக்கூடியது 40 to 60% அடல்ட்டும் போட்டிருக்கோம். நான் ஒரு நாளைக்கு அப்படின்னு பார்த்தோன்னா குறைந்தபட்சம் 200 கிராம் 250 கிராம் அந்த அளவுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துக்கணும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? What type of treatment is used to treatment of neurodegenerative disorder such as Parkinson disease and Alzheimer's diseases அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து ஸ்டெம் செல் தெரபி மூலமா என்ன பண்ணலாம்? சிகிச்சை பண்ணலாம். ஸ்டெம்ஸ் குருத்தணு சிகிச்சை அப்படிங்கிறது. சரிங்களா? இந்த நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசார்டருக்கு ஸ்டெம் செல் தெரபி மூலமாக என்ன பண்ணலாம்? சிகிச்சை பண்ணலாம். ஆப்ஷன் சி இஸ் ஏ கரெக்டான ஆன்சர். ஏன்னா ஸ்டெம் செல் தெரபி அப்படிங்கிறது என்னது? இட் இஸ் ஏ ஜெனட்டிக் இன்ஜினியரிங். ஓகே, மரபு பொறியியல்ல இருக்கக்கூடிய ஒரு டெக்னிக் தான். சரிங்களா? ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி கேள்விப்பட்டிருப்போம். மறுக்கூட்டமைப்பு டிஎன்ஏ தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, அடுத்த கொஸ்டின் 22 முடிஞ்சா. அடுத்து 23 which of the following statements are true அப்படின்னு கொடுத்துருக்காங்க. BT genes from bacteria to, அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கிளம்ப 2 அந்த இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கோல்டன் ரைஸ் இஸ் அ ஹைபிரிட். இது ஒரு கலப்பினம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. கோல்டன் ரைஸ் இஸ் அ ஹைபிரிடா, கலப்பினமா, இல்ல வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸா?
ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ஓகேங்களா? உள்ள இருக்கக்கூடிய ஜீனை மொத்தமாவே மாடிஃபை பண்றதுக்கு பேர் தான் ஜெனடிக்கலி மாடிஃபை கிராப். ஹைபிரிட் அப்படின்னா இரண்டு இனங்களை சேர்த்து பெறக்கூடியது. கோல்டன் ரெட்டிஸ் இரண்டு ரகங்களை சேர்த்து பெறக்கூடியதா அப்படின்னா கிடையாது. அது ஒரு ஜிஎம்ஓ. ஜிஎம்ஓனா ஜெனடிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம். தட் மீன்ஸ் கிராப்ஸ், மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதை கொண்ட ஒன்று. சரியா? பிடி ஜீன், அதாவது பேசிலஸ் துரிஞ்சியன்ஸ் ஜீன் ஃப்ரம் த பாக்டீரியா டு கில் தி இன்செக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆக்சுவலி எக்ஸாக்டா பார்த்தோம்னா அது என்ன பண்ணாது அப்படின்னா பிடி ஜீன்ஸ் அப்படிங்கிறது கில் பண்ணாது. ஓகேங்களா? இது என்ன பண்ணும் அப்படின்னா டாக்சைடு, அதுல இருந்து வெளிவரக்கூடிய அந்த டாக்சைடு தான் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பூச்சிகளை கொல்லக்கூடிய தன்மை கொண்டதா இருக்கும். நேரடியாக பாக்டீரியாவுடைய பிடி ஜீன் அப்படிங்கிறது டு ப்ரொடியூஸ் த டாக்சைடு, நச்சுக்களை தான் உண்டாக்கும். சரிங்களா? டாக்சைடு ப்ரொடியூசர் டாக்சைடு தான். எக்ஸாக்டா இது வந்து என்ன ஆகுது, இன்செக்ட்ஸை நேரடியாக கொள்ளாது. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னும் ரெண்டாவது ஒன்னும் தவறா இருக்கு. மூன்றாவது, டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக் வாஸ் டெவலப்டு பை அலெக் ஜெஃப்ரி. இது கரெக்ட். அலெக் ஜெஃப்ரி அவர்கள் தான் டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பம் அப்படிங்கிறது கொண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது 1984. 1984. சரிங்களா? ஆனா மெயினா பார்த்தோம்னா ஒரு 5 ஸ்டெப். ஆனா உள்ள இன்னர் பார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா ஒவ்வொன்று இன்னர் ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 9 ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. 9 ஸ்டெப்ஸ். இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்ல எத்தனை இருக்கு? 9 ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. படிநிலைகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த. அப்ப கொடுத்துருக்கோம் இல்லையா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூ அப்படின்னு பார்க்கும்போது 1, 2 ரெண்டுமே தவறா இருக்கு. அப்ப 3 ஒன்லி. ஆப்ஷன் பி. சரிங்களா? ஆரஞ்ச். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கோல்டன் ரைஸ் ஒரு மரபணு மாற்றப்பட்ட தாவரம். பாக்டீரியாவிலிருந்து வரக்கூடிய பிடி மரபணு பூச்சிகளை கொல்லக்கூடிய ஒரு நச்சுத்தன்மையை உருவாக்குகிறது. அது நேரடியாக கில் பண்ணாது. அடுத்த அசர்ஷன் 2, கூற்று 1, கூற்று 2 அந்த மாதிரி கொஸ்டின்ஸ். இன்சுலின் வாஸ் த ஃபர்ஸ்ட் எவர் பார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட் ஆஃப் ரீகாம்பினேஷன் டிஎன்ஏ டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. கரெக்ட் தான். ஓகேங்களா? த அப்ரூவல் டு யூஸ் த இன்சுலின் ரீகாம்பினன்ட் insulin for diabetes mellitus was given in 1982. In 86ல human insulin was marketed அப்படின்ட்டு கொடுக்காங்க. இந்த பாயிண்ட் அப்படியே இருக்கு. நம்மளுக்கு வந்து 12th zoology புக்ல அப்ளிகேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜின்னு ஒரு டாபிக் இருக்கும், ஒரு லெசன் இருக்கும். அதில் அந்த டூயினோ பாயிண்ட்ஸ்ல அப்படியே கொடுத்துருப்பாங்க. அதான் அந்த கொஸ்டினா கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே கரெக்ட் தான். சரிங்களா? ரெண்டுமே கரெக்ட் தான். ஆப்ஷன் ஏ 1 and 2 ஆர் கரெக்ட். இன்சுலின் எவ்வாறு உருவாக்கப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா மனித கணைய செல்கள் இருக்கு. ஏன்னா கணையத்துல இருந்து தான் பீட்டா செல்கள் டு ப்ரொடியூசஸ் தி இன்சுலின். அப்போ மனித கணையத்துல இருந்து பீட்டா செல்களை பிரிச்சு தனியா பிளாஸ்மிடுக்குள்ள இன்டியூஸ் பண்ணி அதை வந்து ஒரு ஃபெர்மெண்டேஷன் டேங்க் மூலமா பெருக்கி இன்சுலின் பெறப்படும். இதான் வந்து ஷார்ட்டா சொல்லியிருக்கேன். ஹவு டு ஃபார்ம் த இன்சுலின் அப்படின்னு சொல்லி ஆர்டிஃபிஷியலா உருவாக்குறோம். சரியா? அப்போ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோம்னா நாயினுடைய கணைய செல்கள்ல இருந்தா எடுத்திருப்பாங்க. அது சில பேருக்கு வந்து ஒவ்வாமையை ஏற்படுத்தும், அலர்ஜியை ஏற்படுத்தும். அப்போ மனித கணைய செல்கள்ல இருந்தே பீட்டா செல்களை எடுத்து பிளாஸ்மிட் மூலமா என்ன பண்ணுவாங்க, இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் ஆர் ஃபால்ஸ் கொடுத்துருக்கூடிய தவறான கூற்று எதுன்னு கேட்கிறாங்க. தவறான கூற்று எது? ஓகேங்களா? So improvement of nutritional value of cow's milk with transgenic expression of recombinant human alpha lactalum அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து ரெண்டாவது பார்க்கலாம். இது கரெக்ட் தான். அடுத்து வந்து healthy transgenic cows were produced by a somatic nuclear transfer which expression of 1.5 gram per liter recombinant human alpha lactobimine was achieved. அந்த பசுக்கள் உருவாக்கப்பட்டனா பசுவின் பால்ல பார்த்தோம்னா 1 லிட்டருக்கு 1.5 கிராம் வர அளவுக்கு என்ன இது ஆல்பா லாக்டோமின் உற்பத்தி செய்யப்படுது. சரி, அது கரெக்ட் தான். The first transgenic cow name was Rosie. அவங்களும் கரெக்ட் தான். அது ஃபர்ஸ்ட் கவ் நேம் பேரு ரோசி தான். பட் 2000 கிடையாது, 1997. அப்ப எது மட்டும் தான் ஃபால்ஸ்? 3 ஒன்லி ஃபால்ஸ். 3 மட்டும். ஏன்னா 1997ல தான் முதல் ரீகாம்பினன்ட் ஃபர்ஸ்ட் டிரான்ஜெனிக் கவ் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது. அது பேர் வந்து ரோசி. ஓகே, 1997 முதலில் ரோசி எனும் மரபியல் மாற்றப்பட்ட பசு உருவாக்கப்பட்டது. 1997 அப்படிங்கிறது தான் கரெக்ட். சரியா? நெக்ஸ்ட் ஒன் 26வது கொஸ்டின். ஒரு சில கொஸ்டின்லாம் ஸ்டாட்டிக் கொஸ்டின் இருக்கு, டக்குனு போயிடலாம்.
what are the fat soluble acids? Fat soluble acids அப்படின்னு கொடுக்குறாங்க. கலப்பு கரையும் அமிலங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா விட்டமின்ஸ் தான் சொல்றாங்க. விட்டமின் ஏ, டி, இ அண்ட் கே, இந்த நாலும். அப்போ விட்டமின் ஏ, டி, இ மூணுமே தான் இருக்கு. அப்போ all of the above. விட்டமின் கே ஆல்சோ. விட்டமின் கே ஆல்சோ. சரிங்களா? ரைட். 26க்கு 27 பார்க்கலாமா? சரி. What is the basis for the difference in the synthesis of leading and lagging strand of DNA molecules? தொடக்க மற்றும் பின்தங்கும் DNA இழைகள் உருவாக்கத்தில் உள்ள வேறுபாடு என்ன அப்படிங்கறதான் क्वेश्चन. சார் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். நம்மளுக்கு ரெப்ளிகேஷன் ஆஃப் DNA அப்படிங்கிறது பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல படிச்சிருப்போம். ஒரு 5 நொதிகள் இருக்காங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஹெலிகேஸ், டோபோமெரேஸ், பிரைமேஸ், அடுத்து பாலிமரேஸ், தென் லைகேஸ். இதுல வந்து DNA இழைகளை வெட்டும் நொதி என்று சொல்லுவோம்னா ஹெலிகேஸ். புதிதாக ஒரு இழைகள் தோன்றணும், நியூ DNA ஸ்டாண்ட்ஸ் வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து பிரைமேஸ் தேவை. ஓகேயா? புதுசா 2 DNA இழைகள் தோன்றிடுச்சுன்னா அப்படின்னா அதை கொலாப்ஸ் ஆக பார்த்துக்கிறது டோபோமெரேஸ். ஓகேங்களா? அடுத்து என்ன இருக்கு? பாலிமரேஸ். பாலிமரேஸ் தான் என்ன பண்ணும் அப்படின்னா நியூக்ளியோசைடை நியூக்ளியோடைடா மாற்றும். அதான் இங்க கொடுத்து வச்சிருக்காங்க. DNA லைக் ஒர்க்ஸ் இன் த 3' to 5' டைரக்ஷன். ஓகேங்களா? அந்த டைரக்ஷன் ஆக்சுவலி டைரக்ஷன்ன்றது அந்த வளைவுங்க. DNA டபுள் ஸ்டாண்ட் ஸ்ட்ரக்சர் தானே. ஓகேங்களா? சோ இதுதான் அந்த டபுள் ஸ்டாண்ட் ஸ்ட்ரக்சர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த 3' 5' டைரக்ஷன் சொல்லுவாங்க. DNA பாலிமரேஸ். DNA பாலிமரேஸ் என்ன பண்ணும்? நியூக்ளியோசைடை நியூக்ளியோடைடா மாற்றும். நியூக்ளியோடைட்ஸ்னா என்னங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பக்கம் ரிபோஸ் சுகர் இருக்கும், நடுவில் நைட்ரஜன் பேசஸ் இருக்கும், ஒரு பக்கம் என்ன இருக்கும்? நம்மளுக்கு பாஸ்பேட் இருக்கும். அப்ப இந்த DNA பாலிமரேஸ் can join the new nucleotides only to 3' in end of the growing strand. ஏன்னா ஒரு பக்கம் மட்டும் தான். ஏன்னா ரெண்டு பக்கம் சேதாகாது. ஓகே, ஒரு பக்கம் மட்டும் தான் 3' மட்டும் தான் என்ன ஆகுது அப்படின்னா பாஸ்பேட் குரூப் அப்படிங்கிறது ஆட் ஆகும். அப்படி ஆட் பண்ணும்போது தான் அது என்னவா மாறுது? நியூக்ளியோடைடா மாறும். அதனாலதான் பிலிம்ஸ்ல கூட ஒரு கொஸ்டினா கேட்பாங்க, நியூக்ளியோசைடை நியூக்ளியோடைடாக மாற்றக்கூடிய நொதி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பாலிமரேஸ் தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இதுதான் ஆன்சர் ஆப்ஷன் சி. சோ DNA பாலிமரேஸ் நொதி வளர்ந்து வரும் இலையின் 3' முனை பகுதியில் மட்டுமே புதிய நியூக்ளியோடைடுகளை இணைக்கும் அப்படிங்கிறது கொஸ்டினுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் சி 27க்கு. அடுத்து GEAC ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அப்படின்னா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சோ ஜெனடிக் இன்ஜினியரிங் அப்ரூவ்டு கமிட்டி. ஓகேங்களா? ஸோ இந்தியாவில் மரபணு மாற்றம் செய்யக்கூடிய, அதாவது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல ரீகாம்பினேஷன் DNA டெக்னாலஜி, புதிதாக அந்த இன்சுலின் உற்பத்தி, நம்மளுடைய குரோத் ஹார்மோன் உற்பத்தி, இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஜெனடிக் இன்ஜினியரிங் அப்ரூவல் கமிட்டி. சரிங்களா? அது தெரிஞ்சு வச்சுக்குவோம். 28வது கொஸ்டின் ஆப்ஷன் சி. அடுத்து 29th கொஸ்டின். The DNA which one of the following is incorrect, not correct. சரிங்களா? தவறானது எது? The DNA of a person fingerprints are unique. சரிங்களா? ஒரு மனிதனின் டிஎன்ஏவும் அவரின் கைரேகைகளும் தனித்துவம் உடையவை. 1.5 மில்லியன் இணை மரபணுக்களை கொண்ட 23 குரோமோசோம் மனிதனில் உள்ளன. நம்மளுக்கு 23 பேர் ஆஃப் குரோமோசோம் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இது கரெக்ட். ஓகேங்களா? செகண்ட் பாருங்க, there are 7 steps. நான் ஸ்டார்டிங்லேயே ஒன்று சொன்னேன், அலர்ஜி ஃப்ரீ சொல்லும் போது 1984 ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே சொன்னேன். அங்கேயே என்னது ஸ்டெப்ஸ் எத்தனை இருக்கும்? 9 ஸ்டெப்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. 7 ஸ்டெப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, 9 ஸ்டெப்ஸ். ஓகேங்களா? 9 படிநிலைகள் என்பது இருக்கும். 9 படிநிலைகள் என்பது இருக்கும். ஞாபகம் வச்சுங்க. 9 படிநிலைகள் என்னென்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. the collect the DNA samples. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஸோ கலெக்ட் தி DNA சாம்பிள், அதாவது DNA மாதிரியை சேகரித்தல் சாம்பிள். செகண்ட் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட், பிரித்தல், எக்ஸ்ட்ராக்ட் தி DNA சாம்பிள். தேர்ட் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா செரிமானம், டைஜஸ்ட் தி DNA சாம்பிள். அடுத்து ஃபோர்த் ஒன் செப்பரேட் த DNA ஃப்ராக்மெண்ட், செப்பரேட் தி DNA ஃப்ராக்மெண்ட்ஸ். ஃபுல்லா எழுதல, செப்பரேட் தி DNA ஃப்ராக்மெண்ட்ஸ். ஓகேங்களா? இது ஃபோர்த் ஒன். ஃபிஃப்த் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப், இந்த பிரிச்சிங் இல்ல இந்த DNA ஃப்ராக்மெண்ட்ஸ், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் DNA ஃப்ராக்மெண்ட்ஸ், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் DNA ஃப்ராக்மெண்ட்ஸ். சிக்ஸ்த் ஒன் பார்த்தோம் அப்படின்னா அதை வந்து ஹைபிரிடைஸ் பண்ணணும். சரிங்களா? ஹைபிரிடைஸ் பண்ணணும், பெருக்குதல். செவன்த் ஒன் பார்த்தோம் அப்படின்னா டிடெக்ட் தி ஹைபிரிடஸ் DNA ஃப்ராக்மெண்ட்ஸ் பை ஏதாவது ஒரு மெத்தட் மூலமா. அடுத்து எய்த் ஒன் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கம்பேர் பண்றது. நைன்த் ஒன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
டேட்டாவை இன்டர்பிரேட் பண்றது, டேட்டா இன்டர்பிரேஷன். ஓகே, இந்த மாதிரி 9 வகையான ஸ்டெப்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ டிஎன்ஏ சாம்பிளை கலெக்ட் பண்றது, எக்ஸ்ட்ராக்ட் பண்றது, அதை டைஜஸ்ட் பண்றது, அதுல இருந்து டிஎன்ஏ ஃபிராக்மெண்ட்டை பிரிக்கிறது, செப்பரேட் பண்றது, செப்பரேட் பண்ணதை டிஎன்ஏ மெம்பரைனா ட்ரான்ஸ்ஃபர் பண்றது, தென் அதை ஹைபிரிடைஸ் பண்ணணும், தென் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டிடெக்ஷனுக்கு அப்புறம் இந்த டிஎன்ஏவும் அந்த டிஎன்ஏவும் கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு டேட்டா அதாவது மேட்ச் ஆகுதுக்கா மிஸ்மேட்சிங் ஆகுதா கடைசியா பார்க்கறது 9th ஒன். ஓகே, 9 ஸ்டெப்ஸ் இருக்கும், அவ்வளவுதான். நபரை அடையாளங்களை கண்டறிய இஎன்டிஆர் முறை பயன்படுத்தப்படுகிறது. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர், அதுதான் தவறா இருக்கு. ஓகே, ஸோ டிஎன்ஏ கைரேகை செடி தொழில்நுட்பத்தில் படிநிலைகள் 9. ஓகே, 30வது கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 30. வாட் ஆர் த நான் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்? ஃபாரன்சிக் கண்டிப்பா பயன்படும், வைல்ட் லைஃப் ப்ரிசர்வேஷன் கண்டிப்பா பயன்படும், அடுத்து பார்த்தோம்னா மரபு காவலில் பயன்படும். பட் சைக்காலஜிக்கல் ரிசர்ச் உளவியல் சார்ந்த ஆய்வு அதுக்கு கண்டிப்பா என்ன ஆகாது, பயன்படாது. அப்போ ஆப்ஷன் டி இஸ் ஏ கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் ஏ கரெக்டான ஆன்சர். ஓகே, சைக்காலஜிக்கல் இன்வென்ஷனுக்கு நம்மளுக்கும் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு ஒருத்தருடைய சைக்காலஜிக்கல் அஃபெக்ட் என்ன அப்படிங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அடுத்து the process of which foreign DNA introduced into the bacteria cell is called transformation, உருமாற்றம். ஆப்ஷன்ஸ் பி, ஆப்ஷன் பி. சரிங்களா, பாக்டீரியாவில் அந்நிய டிஎன்ஏவோட சேர்க்கப்படும் செயல்முறைக்கு பேர் தான் என்ன பேரு, உருமாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஸ்டின் நம்பர் 32. கொஸ்டின் நம்பர் 32. PCR proceeds the 3 distinct steps. அந்த 3 steps தான் இது: denaturation, annealing, synthesis. அனீலிங்னா ஹீட்டிங் அர்த்தம். ஓகேங்களா, தெர்மோ அனீலிங் சொல்லுவாங்க. ஸோ இயல்பு திரிபு, இணைப்பு, இழைப்பதப்படுத்தல், உற்பத்தி, இது மூன்றும் பிசிஆர் ஸ்டெப்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் என்ன வரும் சார்? டீநேச்சுரேஷன், செகண்ட் அனீலிங், மூணாவது சிந்தசிஸ். ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்டான ஆன்சர் 32க்கு. அடுத்து 33 பார்க்கலாமா? which of the following statements are true? கொடுத்துருக்கூடியது எது உண்மையானது அல்லது சரியான கூற்று எது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, ரைட். ஸோ ELISA இஸ் மெயின்லி யூஸ்டு ஃபார் டிடெக்ஷன் ஆஃப் பேத்தோஜன், நோய் கிருமிகளை கண்டறிய பயன்படுகிறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஜெனிக் அனிமல்ஸ் ஆர் which are foreign DNA of all their cells அப்படின்னு சொல்லக்கூடியது. தேர்ட் ஒன்று பார்த்தோம்னா ஜெனடிக் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகே, ELISA அப்படிங்கிறது என்னது? இட் இஸ் ஐடென்டிஃபிகேஷன் டெஸ்ட் தான், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஓகே, ஸோ ஐடென்டிஃபிகேஷன் டெஸ்ட் இது மெயின்லி யூஸ் ஃபார் டிடெக்ஷன் ஆஃப் பேத்தோஜன்ஸ் தான். ஓகே, அதே மாதிரி டிரான்ஜெனிக் பிளான்ஸ் ஆர் ஃபாரின் டிஎன்ஏ ஆஃப் தர் செல்ஸ், இந்த ஜெனடிக் டிஃபெக்டையும் கண்டுபிடிக்கக்கூடியது தான். மூன்றுமே வரும். அப்போ 1 2 3 மூணுமே வரலாம். ஆல் ஆஃப் தி அபோவ் வரலாம். 1 2 3 மூன்று மற்றும் ஸோ மூணுமே வருது. ஆப்ஷன் சி. அடுத்து வந்து நம்மளுக்கு பினோராடல் பிசிஆர் எதிர்வினை. ஆக்சுவலி நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரெக்வயர்மெண்ட் தான் பிசிஆர் எதிர்வினைனா எதிர்வினைன்னு வராது, வினைன்னு வரும். சரிங்களா, எதிர் அடிச்சிருங்க. பிசிஆர் வினைக்கான அடிப்படை தேவை எது அப்படின்னு கேட்குறாங்க. 2 ஒலிகோ நியூக்ளியோடைட் பிரைமர்ஸ் கண்டிப்பா தேவை. செக்மெண்டோ ஆம்பிளிஃபிகேஷன் பெருக்கப்பட வேண்டும், கண்டிப்பா தேவை. ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்தோம்னா இட்ஸ் ஹீட் ஸ்டேபிள் பாலிமரேஸ், மூணுமே தேவை. அப்போ ஆல் ஆஃப் தி அபோவ் ஆப்ஷன் டி. ஓகேங்களா, பிசிஆருக்கு இந்த மூன்றுமே தேவைப்படக்கூடியது. அடுத்த கொஸ்டின் 35வது கொஸ்டின். which of the following is a correct statement? the PCR technique was developed by கேரி முல்லிஸ். பிசிஆர் டெக்னிக்கை முதல்ல உருவாக்குனது யாரு? கேரி முல்லிஸ் அவர்கள் தான். சரிங்களா, ஒரு நிமிஷம். ஓகேங்களா, ஸோ அடுத்து பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் இஸ் அ டிஎன்ஏ ஆம்பிளிஃபிகேஷன் டெக்னிக். ஸோ பிசிஆர் என்பது ஒரு வகையான டிஎன்ஏ ஆம்பிளிஃபிகேஷன் டெக்னிக் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ 1 2 ஓகே. பாலிமரேஸ் யூஸ்ட் ஃபார் பிசிஆர் இன் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் த ஹோமோசேபியன்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்க. ஹோமோசேபியன்ஸ்ல இருந்து பாலிமரேஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் த பிசிஆரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ பிசிஆருக்கு பயன்படுத்தக்கூடிய பாலிமரேஸ் ஹோமோசேபியன்ல இருந்து பிரித்தெடுக்கப்படாது, இது தவறு. ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் நல்லா கவனிச்சுக்கோங்க. ரிவர்ஸ்னு வந்தாலே ஆர்என்ஏ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ ஆர்என்ஏவில் ஏற்படக்கூடிய பிசிஆர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். ஸோ எம்ஆர்என்ஏ அஸ் அ டெம்ப்ளேட் ஃபார் சிடிஎன்ஏ. ஆப்ஷன் 4 கரெக்ட். அப்போ 3 ஒன்லி தான் தப்பு. அப்போ 1 2 4 ஆர் கரெக்ட். ஓகேங்களா சார், அப்போ எதுல இருந்து சார் பெறப்படும் அந்த பாலிமரேஸ் அப்படின்னா அந்த பாக்டீரியாவோட பேர் என்னன்னா the polymerase used for PCR extracted from the
தெர்மஸ் அக்வாட்டிகஸ். ஓகேங்களா, ஆக்சுவலி இது ஒரு பாக்டீரியா, அது ஒரு பாக்டீரியா தெரிஞ்சு வச்சுக்குவோம். ஓகேங்களா, ஸோ அந்த வெப்பமான பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு பாக்டீரியாவோட பேர் தான் என்ன பேர் அப்படின்னா இந்த தெர்மஸ் அக்வாட்டிகஸ் அப்படிங்கிறது. அந்த பாக்டீரியா வந்து பெறக்கூடியது தான் இந்த பாலிமரேஸ். சரியா, ஹோமோசேபியன்ஸ்னா யாருங்க? நம்ம மனிதர்கள். நம்மகிட்ட இருந்த பாலிமரேஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா கிடையாது. சரியா, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 36th கொஸ்டின். Which of the following is false among the 4 type of ELISA technology? False னு கொடுக்குறாங்க. 4 types, ELISAல 4 types இருக்கு. சரியா, டைரக்ட், இன்டைரக்ட், காம்படிஷன், சப்ளிமெண்டரி கிடையாது, நான் த சாண்ட்விச் எலைசா, இடையீட்டு எலைசா அப்படிங்கிறது தான் கரெக்ட். அப்போ கொடுத்துருக்கூடியதுல ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் டி. ஓகேங்களா, சப்ளிமெண்டரி எலைசா, துணை எலைசா வராது, இடையீட்டு எலைசா அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் டி. அடுத்த அசர்ஷன் 1, 2 ரெண்டு கொடுத்துருக்காங்க. The DNA formed by joining of DNA segments of 2 different organisms called recombination. Okay, இரண்டு வெவ்வேறு உயிரினங்களின் DNA பிரிவுகளை இணைப்பதன் மூலமாக தான் உருவாக்கக்கூடிய புது உருவாகும் DNA மறுசீரமைப்பு DNA என அழைக்கப்படுகிறது. செகண்ட் ஒன் பாருங்க, மறுசீரமைப்பு அதாவது ரீகாம்பினேஷன் DNA நுட்பத்தை பயன்படுத்தி என்ன பண்றாங்க அப்படின்னா மரபணு ரீதியாக கையாளப்பட்ட உயிரினம் ஜெனடிக்கலி மாடிஃபைட் ஆர்கானிசம் என்ற அழைக்கப்படக்கூடிய அந்த உயிரினங்கள் உருவாக்கப்படுது. சரி, ரெண்டுமே கரெக்ட். ஆப்ஷன் ஏ. பார்த்தாலே தெரியும், வாஸ்டாலே ஆன்சர் தெரியுது. ஆப்ஷன் ஏ. 37 38 பார்க்கலாமா? Choose the correct statement. Golden rice is a genetically modified variety. Already பார்த்துட்டோம். சரிங்களா, அது கரெக்ட் தான். It has been engineered to contain the higher level of iron, zinc, beta carotene, vitamin A. சரிங்களா, அண்ட் ப்ரிகர்ஷன் ஆஃப் விட்டமின் ஏ. இது கரெக்ட், ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் கோல்டன் ரைஸ்ல. ஓகே, அடுத்து ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் தான். செகண்ட் ஒன் பாருங்க, இட் இஸ் டிஸ்டிங் yellow color due to the presence of beta carotene. அதுவும் கரெக்ட் தான், ஏன்னா பீட்டா கரெக்டின் இருக்கிறனால அந்த ரைஸ் வந்து yellow கலர்ல இருக்கும். The development of golden rice aimed to address the vitamin A deficiency அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ கோல்டன் ரைஸ் உருவாக்கப்பட்டது இந்த விட்டமின் ஏ டெஃபிஷியன்சியை நீக்குவதற்கு தான். இதுவும் கரெக்ட் தான். This rice was developed for the people who suffered in diabetes. கிடையாது, இந்த கொஸ்டின் தான் வந்திருக்கு. எதுக்காக முக்கியமாக உருவாக்கப்பட்டதுன்னா விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி. ஓகேங்களா, இந்த மாலைக்கண் நோய் என்று சொல்கிறோமே, நைட் பிளைண்ட்னஸ். ஓகே, ஈவன் சைல்டு பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம், குழந்தைகளுக்கான குருட்டுத்தன்மையை போக்குவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு அரிசி தான் கோல்டன் ரைஸ். ஆனா இங்க டயாபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் ஒன் ராங் ஸ்டேட்மெண்ட். அப்போ 1, 2, 3 3 தான் கரெக்ட். அப்போ ஆப்ஷன் 1, 2, 3 ஆர் கரெக்ட். ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி. which of the following is edible vaccine? பின்னவற்றில் எது உண்ணக்கூடிய தடுப்பூசி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உண்ணக்கூடிய தடுப்பூசி எது அப்படின்னு பார்த்தோம்னா டிரான்ஜெனிக் பொட்டேட்டோ, மரபணு மாற்றப்பட்ட உருளைக்கிழங்கு. ஓகே, மற்றபடி பிடி பிரிஞ்சால், கோல்டன் ரைஸ் இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஜெனடிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ். அடுத்து the terminator gene technology is caused by, செயல் இழந்த மரபணு தொழில்நுட்பம் எதனால் ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா the first பாயிண்டே இருக்கு, a failure of seed setting after one generation. ஒரு தலைமுறைக்கு பிறகு விதை அமைப்பதில் ஏற்படக்கூடிய தோல்விதான் என்ன சொல்லுவாங்க, செயல் இழந்த மரபணு தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 40. கொஸ்டின் நம்பர் 40. 41 பார்க்கலாமா? The transgenic plants, அதாவது மரபணு மாற்றம் செய்யப்பட்ட தாவரம், ஃபிளேவ்சேவியர் கேள்விப்பட்டிருப்போம், ஃபிளேவ்சேவியர் டொமேட்டோ அப்படிங்கிறது. There is an artificial gene for அப்படின்னு பார்த்தோம்னா என்ன காரணம்? delayed the ripening process. அந்த artificial gene என்ன பண்ணும், அந்த ரிப்பனிங்கை தாமதப்படுத்தும். ஏன்னா அதிகமாக உடனே பழுத்துருச்சு அப்படின்னா அது வேகமாக அழுகிரும், ரொம்ப நாள் இருக்காது. அப்போ அந்த பழுத்தன்மையை தாமதப்படுத்தும் போது அது ரொம்ப நாள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. லாங்கர் ஷெல்ஃப் லைஃப், நீண்ட காலம் இருக்கும். என்கேஜ் ஃப்ளவர், சுவையும் மேம்படும். அப்போ மூன்றுமே வரும். ஆப்ஷன் டி, ஆல் ஆஃப் தி எபோவ். ஆல் ஆஃப் தி எபோவ். அடுத்த கொஸ்டின் நம்பர் 42. கீழ்கண்டவற்றில் எது பிடி பருத்தி பற்றி தவறானது அப்படின்னு கேட்குறாங்க. தவறானது எதுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ yield of cotton increase due to effective control of bollworms. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. காய்ப்புழுக்களை கண்ட்ரோல் பண்றது. சரிங்களா, காய்ப்புழுக்களின் தாக்குதலை கட்டுப்படுத்துறது. அது இதை யூஸ் பண்றதுனால reduction in insecticide use in cultivation of BT cotton. பூச்சிக்கொல்லியோட பயன்பாடு குறைகிறது. இதுவும் கரெக்ட். ஆனா கேட்கக்கூடியது என்னது, தவறானது தானே கேட்குறாங்க. எது வந்து இன்கரெக்ட் தான் கேட்குறாங்க. Potential of reduction in the cost of cultivation. பயிர் வளர்ப்பில் உண்டாகும் செலவு குறைகிறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அடுத்து ஃபோர்த் ஒன் பாருங்க,
காஸ்ட் ஆஃப் பிடி காட்டன் இஸ் லோன்னு கொடுக்குறாங்க. காஸ்ட் ஆஃப் பிடி காட்டன் சீட் இஸ் லோ கிடையாது, ஹை. ஓகேங்களா, அதான் வந்து மிகப்பெரிய ஒரு குறைபாடு, தவறானது அப்படின்னு சொல்லி கொடுக்கிறது. ஸோ காஸ்ட் ஆஃப் பிடி காட்டன் இஸ் சீட் இஸ் ஹை. ஓகேங்களா, காஸ்ட் ஆஃப் பிடி காட்டன் சீட் இஸ் ஹை. ஓகே, அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். which of the following statement are true about the edible vaccine? அது உண்ணத்தகுந்த தடுப்பூசிக்குடைய சரியான கூற்று எது அப்படின்னு சொல்லி கேக்குறோம். the edible vaccine are prepared by molecular farming. molecular farming மூலக்கூறு மருந்தாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, மூலக்கூறு மருந்தாக்கம். தமிழாக்கம் கொஞ்சம் தவறா இருக்கு இந்த இடத்துல. மூலக்கூறு மருந்தாக்கம், மூலக்கூறு மருந்தாக்கத்தை அடிப்படையாக கொண்டது, அதாவது இலக்காக கொண்டுள்ளது. edible vaccine are mucosal targeted vaccine அப்படின்னு சொல்லக்கூடியது. at present edible vaccine are produced the human and animal disease like measles, cholera, இது எல்லாத்துக்குமே இதனாக இது பயன்படுத்தா செய்யுது. அப்போ ஆப்ஷன் சி 1 2 3 மூன்றுமே கரெக்ட் தான். ஏன்னா edible vaccine பத்தி கொடுத்துருக்கக்கூடிய 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கொடுத்துருக்கக்கூடியதுல கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். சரிங்களா, ரைட். which of the following is not a part of growth medium of animal culture அப்படின்னு கொடுக்குறாங்க. எது வந்து பார்ட் கிடையாது அப்படின்னு பார்த்தோம்னா சீரம் வரும், சரிங்களா, கார்பன் மூலக்கூறுகள் வரும், கனிம உப்புகள் வரும். அப்ப எது வராது? ஸ்டார்ச். ஸ்டார்ச்ன்றது இட் இஸ் பிளான்ட்னுடைய ஸ்டோரேஜ் பார்ட், அதான ஸ்டார்ச்னு சொல்றோம். ஓகேங்களா, தாவர உணவு சேமிப்பு பகுதியை ஸ்டார்ச் என்று அழைக்கிறோம். ஓகே, பாலிசாக்கரைடுக்கு உதாரணம் ஸ்டார்ச். அடுத்து 45 which of the following statement is correct? if a particle of solid is of less than 100 nanometer, 100 nanometer it is used by nano solid அப்படின்னு கொடுக்குறாங்க. zinc sulfide can be used both bulk and solid form. when the particle size exceed the more than 100 nanometer is called bulk solid. actually நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த இடத்துல zinc sulfide அப்படிங்கிறது மூன்றுக்குமே வரும், சரி ரெண்டுக்குமே வரும். பல்க் சாலிட் வரும், சாலிட் ஃபார்மும் வரத்தான் செய்யும், ரெண்டுக்குமே அது பொருந்தும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன் மூன்றுமே கரெக்ட் தான். ஆல் ஆஃப் தி அபவ் ஆப்ஷன் டி. கேட்டக்கூடியது என்ன கேட்குறாங்க? கரெக்ட் தானே கேட்குறாங்க, ஆப்ஷன் டி தான் ஆப்ஷன் டி. ஆனா இங்க வந்து 1 and 3 வந்து ஹைலைட் பண்ணிருக்காங்க, கிடையாது, ஆல் ஆஃப் தி அபவ் தான் வரும். ஆனா ஒரு சின்ன மிஸ்டேக் பாருங்க, ஜிங்க் ஆக்சைடுனா கண்டிப்பா 1 and 3 தான் வரும். பட் மேல கொடுத்துருக்கிறது ஜிங்க் சல்ஃபைடு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்கு. ஓகேங்களா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்கு. ஸோ நீங்களும் என்ன பண்ணிக்கோங்க, தயவுசெய்து இது ஜிங்க் சல்ஃபைடா மாத்திக்கோங்க. ஜிங்க் சல்ஃபைடா மாத்திட்டு ஆப்ஷன் டி மேலே உள்ள அனைத்துமே போட்டுக்கோங்க. தமிழ் மீடியம், சரிங்களா, தமிழ் மீடியம். அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். who coined the term nanotechnology? இது ஒரு முக்கியமான क्वेश्चन. நொரியோ டானிகுச்சி அப்படிங்கிறவங்க 1974ல ஜப்பான் சயின்டிஸ்ட். இவங்க 1974ல பட் நேனோ டெக்னாலஜி என்ற வார்த்தையை இவங்க தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க 1974. ஆப்ஷன் இ. ஆப்ஷன் டி. when was first digitally operated programmable robot? ஓகே, 1954ல ஜார்ஜ் டிவால் அப்படிங்கிறவங்க. ஓகே, கண்டுபிடிச்சவங்க யாரு? ஜார்ஜ் டிவால். பேர் என்ன பேருங்க? யூனிமேட். யூனிமேட், சரிங்களா. ஸோ யூனிமேட் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் எண்ம கணினி, முதல் ஃபர்ஸ்ட் டிஜிட்டலி ஆப்ரேட்டட் ப்ரோக்ராமபிள் ரோபோட் தான் அது. கண்டுபிடிச்ச ஒரு பேரு ஜார்ஜ் டிவால். ஓகே, அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? क्वेश्चन நம்பர் 48. क्वेश्चन நம்பர் 48. The size of the nano robots is reduced to microscopic level. அதுவும் கரெக்ட். சைனீஸ் சயின்டிஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் அட்டானமஸ் டிஎன்ஏ ரோபோட்டை உருவாக்குனாங்க கேன்சர் டியூமர்ஸ்க்கு. அடுத்து நானோ ரோபோட்ஸ் பிளட் ஸ்ட்ரீம் டு பெர்ஃபார்ம் த ஸ்மால் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ். மூணுமே வந்து எப்படி இருக்கும்னா நம்மளுடைய நானோ டெக்னாலஜி டாபிக் பிசிக்ஸ் புக்ல லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ்ல கொடுத்து வச்சிருப்பாங்க. ஆக்சுவலி 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் அப்படிங்கும்போது ஆல் ஆஃப் தி அபவ் ஆப்ஷன் டி. அடுத்து 49 பாருங்க. பின்னோட்டல் ரோபோக்களில் பொதுவாக பயன்படுத்தக்கூடிய உலோகங்கள் எது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதாவது ரோபோட்ல பயன்படுத்தக்கூடிய மெட்டல்ஸ், ரோபோட் தயாரிக்க பயன்படக்கூடிய மெட்டல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதா கொஸ்டின், சரிங்களா. பொதுவாக அலுமினியம், சரிங்களா. இங்கிலீஷ்ல இது கொடுக்கல, வெறும் தமிழ் மீடியத்தில் மட்டும் இருக்கு. அலுமினியம் சொல்றாங்க. ரெண்டாவது வந்து சில்வர் சொல்லியிருக்காங்க, வெள்ளி அப்படின்னு சொல்லி. மூன்றாவது எக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஸ்டீல். ஓகேங்களா. 1 and 3 இந்த ரெண்டும் தான் வரும். 1 and 3 ரெண்டும் தான் வரும். ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி. ஏன்னா ரோபோட்ல அதிகமாக பயன்படுத்துவோம் அலுமினியம் அண்ட் ஸ்டீல் தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க, எக்கு. ஸோ ஆப்ஷன் பி 1 and 3 ஒன்லி. அடுத்த 50th கொஸ்டின் பாருங்க. மேட்ச் த ஃபாலோயிங். ஓகேங்களா. ஸோ லேசர் அப்படிங்கிறது சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு யூஸ் ஆகும். அடுத்து பார்த்தோம்னா டிஎஸ்சிடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கேன் வந்து சிடி ஸ்கேனு. நியூக்ளியர் மெடிசின் என்று அழைக்கப்படக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபியூஷன்.
நானோடெக் வந்து ட்ரக் டெலிவரி. அப்போ 2341 ஆப்ஷன் பி. 2341 ஆப்ஷன் பி. Question number 51 பாருங்க. In which of the following medicine field of 3D printing is used அப்படின்னு பார்த்தோம்னா ஆடியாலஜி, டென்டிஸ்ட்ரி, ஆர்த்தோபெடிக்ஸ் மூணுலயுமே யூஸ் ஆகும். ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் தி அபோவ். ஸோ 3D முப்பரிமாண பெட்டகம், முப்பரிமாண அச்சுமுறை அப்படிங்கிறது 3 மருத்துவத்திலையும் பயன்படுத்தப்படும். ஆப்ஷன் டி மேலே உள்ள அனைத்துமே வரும். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 52. Which technology used to endoscopy biomedical sensor அப்படின்னா ஆப்டிகல் ஃபைபர் டெக்னாலஜி. தட் மீன்ஸ் கண்ணாடி இழை தொழில்நுட்பம். தமிழ்ல பார்த்தோம்னா ஆப்டிகல் ஃபைபர் அப்படியே கொடுத்துருக்காங்க. தமிழ்ல பார்த்தோம் அப்படின்னா கண்ணாடி இழை இழை தகவல் தொழில்நுட்பம். கண்ணாடி இழை தகவல் தொழில்நுட்பம் தான் ஆப்டிகல் ஃபைபர். ஆப்ஷன் ஏ. 52க்கு ஆப்ஷன் ஏ. இதெல்லாம் ஃபேக்சுவல் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் நம்ம ப்ரிலிம்ஸ்லயே படிச்சப்போம். செவி மனிதனுடைய செவின்னு எடுத்தோம்னா 20 ஹெட்ஸ் டு 20,000 ஹெட்ஸ். இதை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா 20 ஹெட்ஸ் டு 20 கிலோ ஹெட்ஸ் கூட நம்மளுக்கு சொல்லலாம். சரியா, எப்படி வேணாலும் சொல்லலாம். ரைட். 53க்கு 54 போயிடலாமா? GIS உடைய பயன்பாடு அப்படிங்கிறது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ GISல while GS deals with the entire geography of the earth including the land, ocean இந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஏனென்றால் ஓகே மேல அசெப்ஷன் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் ஆஃப் the component of GIS are classified into 5 categories. கரெக்டா 5 கேட்டகரி போமா. ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், டேட்டா, பீப்புள் அண்ட் query and methods. பீப்புள் கமா போட்டு query or methods. வன்பொருள், மென்பொருள், தகவல், மக்கள் மற்றும் செய்முறைகள் என 5 பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டது. கரெக்ட் தான். ஏன்னா அந்த query and methods தான் நம்மளுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, ஹார்ட் ஆஃப் தி ஜிஎஸ் கூட சொல்லுவாங்க சார். ஞாபகம் வச்சு அந்த query தான் என்ன சொல்லுவாங்க, ஹார்ட் ஆஃப் தி ஜிஎஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சரி, ஓகே. ஸோ அசர்ஷனுக்கு கரெக்டான எடிஷன் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது ஆப்ஷன் சரியான விளக்கம் அல்ல. ஏன்னா இங்க மேல வந்து ரெண்டுமே ஆனா கரெக்டான ஸ்டேட்மெண்ட் ரெண்டுமே கரெக்ட் தான். இது 5 கேட்டகரிஸ். அதுக்கப்புறம் புவியியல் தகவல் தொடர்பு எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதான். ஓகே, ரெண்டுமே சரிதான். ஏ சரி, பியும் சரி. பட் சரியான விளக்கம் அல்ல அப்படிங்கிறதான் கரெக்ட். ஆப்ஷன் பி. ஏன்னா பிகாஸ் ஆஃபோ அல்லது ஏன் தமிழ்ல சொன்னா ஏனென்றாலோ இடையில சேர்த்தா மட்டும்தான் அது கரெக்டா ஆப்டாச்சுன்னா அது ஓகே, இல்ல அப்படின்னா ஆகல. ஓகே, அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, புவி தகவல் தொகுப்பு ஆனது கடல், வளிமண்டலம், நிலம் போன்றவற்றை அனைத்து புவியியல் அம்சங்களையும் புவி தகவல் போன்ற பணிகளை செய்தலும் புவி தகவலியல் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஏனென்றால் புவி தகவல் தொகுப்பின் கூறுகள் அப்படின்றது. ஓகேங்களா, புவி தகவல் தொகுப்புனா முதல் டெஃபனிஷனை மேல கொடுத்துட்டு இது டெஃபனிஷன், ஜிஎஸ் டெஃபனிஷன், இது ஜிஎஸ் டைப்ஸ். சரியா, டெஃபனிஷனுக்கு பிகாஸ் ஆஃப் போட்டோம்னா டைப்ஸ் வருமா அப்படின்னா வராது. அப்போ இது வந்து ரெண்டுமே கரெக்ட் ஆனா சரியான விளக்கம் அல்ல. நாட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். சரி, அடுத்த क्वेश्चन which of the following statement true about the GNSS அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகேங்களா, GNSS refers to the collection of world global satellite based positioning system அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. 55th question. அடுத்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா it includes the GPS, GLONASS, Galileo, BEO, DEO அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட், GNSS can provide the centimeter level accuracy with low cost receiver அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆக்சுவலி மூன்றுமே கொடுக்குறது இந்த இடத்துல கரெக்ட் தான். அப்போ மூன்றுமே பார்க்கும் பொழுது ஆப்ஷன் டி 1, 2, 3 மூன்றுமே கரெக்ட். அடுத்த கொஸ்டின், ஸோ உருவாக்கிய நாடு ஜிபிஎஸ் யார் உருவாக்கி இருக்குது? GLONASS நம்மளுக்கு தெரிஞ்சதா IRNSS, இது எல்லாருக்கும் தெரியும். ஓகேயா, அப்போ IRNSSனா இந்தியா எங்க வருது? இப்போ 4th உனக்கு 3, 4th உனக்கு டினாலே 3 வந்துருச்சு. ஸோ ஆப்ஷன் டி 2143. ஜிபிஎஸ் வந்து அமெரிக்கா, GLONASS ரஷ்யா, சைனா அண்டு இது இந்தியா. IRNSS என்பதனுடைய விரிவாக்கம் ஆக்சுவலி பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் ரீஜனல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் அப்படிங்கிறது. நம்ம இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ நம்ம அப்படியே இந்தியாவில் பார்த்துட்டோம் அப்படின்னா த இந்தியன் ரீஜனல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியாவில் சொல்லுவோம். பட் இந்த இடத்துல இது வந்து கரெக்டான ஆப்ஷன் பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ.
இந்தியாவில் இருக்கக்கூடிய IRNSS வந்து இந்தியன் ரீஜனல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ரைட். நேவிகேக் நேவி ஐசி அப்படின்னா என்ன அர்த்தம்? நேவிகேஷன் வித் இந்தியன் கான்ஸ்டலேஷன். இந்த இடத்துல ஒரு வார்த்தை இருக்குல்ல சார்? ஓகே, நேவிகேஷன் வித் இந்தியன் கான்ஸ்டலேஷன் அப்படிங்கிறதுடைய சுருக்கம் தான் என்னது? நேவி ஐசி அப்படின்னு அர்த்தம். அது ஒரு ஆபரேஷனல் நேம், வேற ஒன்றும் இல்லை. சரியா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 58 ICSI என்ன, IVFனா என்ன, ஜிப்ட்னா என்ன, கிஃப்ட்னா என்ன அப்படிங்கிறது. ஸோ கொடுத்துருக்கூடியதில் என்ன கேட்குறாங்க? எது தவறானதுன்னு கேட்குறாங்க. எது தவறானதுன்னு கேட்குறாங்க. ஸோ ICSI விரிவாக்கம் இது கரெக்ட். IVFனா இன் விட்ரோ ஃபெர்டிலைசேஷன். இன் விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் அதான் வந்து IVF விரிவாக்கம். ஆனால் இங்கே கொடுத்துருக்க இன்ட்ராவிட்ரோ இன்செமினேஷன் இது IUI. இது வந்து IUI. இப்போ இதுதான் தவறா இருக்கு. 2 ஒன்லி. மற்றதெல்லாம் கரெக்டாக இருக்கு. ஸோ ஆப்ஷன் தவறானது தானே கேட்குறாங்க. ஆப்ஷன் 2 ஒன்லி. டி 2 மட்டும். ஏன்னா IVF அப்படின்னா இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன், உடல் வெளி கருவுறுதல். IVF இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன். அடுத்து எம்ப்ரையோ டிரான்ஸ்ஃபர் டெக்னிக். எம்ப்ரையோ டிரான்ஸ்ஃபர் டெக்னிக் அப்படிங்கிறது எம்ப்ரையோ டிரான்ஸ்ஃபர் டெக்னிக் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து மோர் தென் 8 பிளாஸ்டோம் இயர்ஸ் ஸ்டாட்டிக் இன்டூ யூட்டரஸ். இந்த வார்த்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 8 செல் நிலைக்கு மேற்பட்ட கருவை கருப்பையில் செலுத்தக்கூடிய முறை தான் கருப்பு மாற்று தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் பி அப்படியே வந்திருக்கு, ஆன்சரே இருக்கு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 60. which type of process does the following illustrate? கொடுத்துருக்கக்கூடியதுல எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. 8 பிளாஸ்டோமியர்கள் இப்பதான் பார்த்தோம்ல. சரியா? 8 பிளாஸ்டோமியர்ஸ்ன்றது என்னது? ஓகே, ஸோ ஜைகோட் இன்ட்ரா ஃபெலோபியன் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லக்கூடியது. கருமுட்டையை அண்டநாளத்தில் செலுத்துதல் அப்படின்னு சொல்லக்கூடியது. கொஸ்டின் நம்பர் 61. கிஃப்ட் டெக்னாலஜினா என்ன? கிஃப்ட் GIFT அப்படின்னு சொல்லக்கூடிய கிஃப்ட்னா என்ன? The eggs are collected from the ovaries and placed with the sperms, the one of the fallopian tube. ஓகேங்களா? The zygote travels toward the uterus. Uterusனா கருப்பை குழாய் வழியாக and gets implemented to inner lining of uterus. சார் ஒன்றும் இல்லை, கிஃப்ட்னுடைய டெஃபனிஷன் தான் இது. கிஃப்ட்னுடைய டெஃபனிஷன் தான் இது. அப்போ ஆப்ஷன் ஏலே இருக்கு, முடிஞ்சு. சரியா? இது எல்லாமே எங்க சார்? கிஃப்ட், ஜிப்ட், IUT, IUI, IVF, சரகசி, அந்த டெஸ்ட் பேபி இதெல்லாம் வந்து எங்க இருக்குன்னா 12th சுவாலஜி புக். ஏன்னா அந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டெஃபினட்டாக அது வந்து 1 or 2 கொஸ்டின்ஸ், ஒரு கொஸ்டின் மினிமம் நம்மளுக்கு வந்துடும். 12th சுவாலஜி புக்கில் 3வது லெசன் இது ரீப்ரொடக்டிவ் ஹைஜீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக் இருக்கும். இனப்பெருக்க நலன்னு சொல்லி ரொம்ப முக்கியமானது. அதில் லாஸ்ட் 4 pages லாஸ்ட் இந்த இன்விட்ரோ நம்மளுக்கு என்ன சிலபஸில் இருக்கோ அதை மட்டும் படிக்க போதும். ஓகேயா? அது ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்? 61க்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து 62. ஆக்சுவலி இதில் ஆப்ஷன் கொடுக்கப்படலை. ஓகே, ஸோ டிஎஸ்னுடைய பயன்பாடு என்ன அப்படிங்கிறது தான் அதுக்கு ஆன்சருக்கு கீழே இருக்கு. ஆப்ஷன் கொடுக்கல, ஆனால் ஆன்சர் இருக்கு. ஓகேங்களா? ஸோ மைக்ரோ சர்ஜிக்கல் ஸ்பெர்ம் retrieval from the testis involve the small midline incision in the scrotum அப்படின்னு சொல்றாங்க. அது நுண்ணிய அறுவை சிகிச்சை மூலம் விதைப்பையை துளையிட்டு விந்தகத்திலிருந்து விந்தை சேகரிக்கப்படுவது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு பேர் தான் மைக்ரோ டெஸ்டிகுலர் ஸ்பெர்ம் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது. இது வந்து இது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா எக்ஸாக்டாக சொல்லியிருக்கோம். பட் இது கரெக்ட். டிஎஸ்சினா என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது ஒரு இன்கம்ப்ளீட் கொஸ்டின் மாதிரி இருக்கு. அடுத்து 63. நானோ டெக்னாலஜிலேருந்து கரெக்ட் செய்யப்பட்ட அபவுட் நானோ ஃபெர்டிலைசர்ஸ். நானோ உரங்கள் பற்றி சரியான கூற்றை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 3மே வருது. ஓகேங்களா? So the nutrient are encapsulated inside the nanomaterial such as nanotubes. ஒன்றும் வருது. The nutrient can be coated with a thin protective polymer film. Polymer film பயன்படுது. Emulsions of nanoscale dimension. இது 3மே வரும். ஆப்ஷன் பி 1, 2, 3 3மே வரும். நானோ ஃபெர்டிலைசரை பொறுத்தளவு. Consider the following statement with respect to nano DAP அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நானோ DAP தொடர்பாக பின்வருவற்றுள் சரியான என்ன பண்ணணும்? அறிக்கைகளை கவனியுங்கள். ஓகேயா?
மேற்கண்ட கூற்று how many of the following sorry how many of the above statements are correct னு கேக்குறாங்க. ஓகேங்களா? So it is indigenously developed by Indian Farmer Fertilization Corporation Limited அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. It is right. அடுத்து ரெண்டாவது பார்த்தா இது செகண்ட் மோஸ்ட் காமன்லி யூஸ்டு ஃபெர்டிலைசர்ஸ் இன் இந்தியா. இந்தியா இஸ் த ஃபர்ஸ்ட் டிஏபி பிளான்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்குன்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டிஏபி பிளான்ட் எங்க இருக்கு அப்படின்னா குஜராத்தில் தான் அமைக்கப்பட்டது, தமிழ்நாட்டில் கிடையாது. அப்போ தேர்டு தவறு. சரிங்களா? குஜராத்தில் தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? ஆனால் 1 and 2 ரெண்டுமே ஓரளவு கரெக்டு தான். ஒன்லி 2 மட்டும், அப்போ 2 மட்டும் கரெக்ட். சரியா? அப்போ 1 and 2 ரெண்டுமே கரெக்ட் தான். இட் இஸ் இண்டிஜினஸ் டெவலப் இந்தியன் ஃபார்மர்ஸ் ஃபெர்டிலைசர்ஸ் தான். இட் இஸ் த செகண்ட் மோஸ்ட் காமன்லி யூஸ்டு ஃபெர்டிலைசர் இன் இந்தியா. இது ரெண்டுமே கரெக்ட் தான். பட் தேர்ட் வந்து ஃபர்ஸ்ட் நானோ டேப் பிளான்ட் வந்து தமிழ்நாட்டில் கிடையாது, குஜராத். ஆக்சுவலி இப்போ எப்படி கொடுத்துருக்கோம்னா ஒன்லி ஒன்னுனா ஒன்லி 1 அப்படின்னு கொடுத்துருக்கணும், ஒன்லி 2 அப்படின்னா 2 அப்படின்னு கொடுத்துருக்கணும், 1 and 2 அப்படின்னு கொடுத்துருக்கணும். சரிங்களா? ஆப்ஷன் கொஞ்சம் மாறி இருக்கு. பட் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா 1 and 2 ரெண்டு 1 2 ரெண்டுமே சரியாக தான் இருக்கு. ரெண்டுமே சரியாக தான் அமைஞ்சிருக்கு. சரிங்களா? ரைட். இருக்கு பாருங்க. இந்தியாவின் முதல் நானோ டிஏபி ஆலை குஜராத்தில் கலோலில் காந்தி நகரில் அமைந்துள்ளது. ஓகேங்களா? காந்தி நகர்ல அமைஞ்சிருக்கு. அடுத்து 25வது கொஸ்டின். சரி 25 சாரி 65. சரியா? 65th கொஸ்டின். அசர்ஷன் அண்ட் ரீசன். அசர்ஷன் அண்ட் ரீசன். liquid nitrogen is used for cryopreservation technique. cryopreservation technique னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ தனிப்பட்ட முறையில் ஸ்பெர்ம் செல் எடுத்து அதை வந்து அண்ட கருவினுள், அதாவது கரு முட்டை இருக்கு பார்த்தீங்களா, எக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த அண்ட முட்டை ஓவரி எக்கு கூட ஃபர்டிலைஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சேர்த்து கரு உருவாக்கம் செய்வோம். ஓகேங்களா? நிறைய கரு உருவாக்கம் இருக்கும். ஏன்னா ரெண்டுமே அறுவை சிகிச்சை செய்ய தான் ஸ்பெர்ம் செல்லையும் சரி ஓவரி செல்லையும் எடுப்பாங்க இல்லையா ஒழிய. அப்போ ஒரு சில கருக்களை மட்டும் தான் என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, யூட்டரஸ்குள்ள செலுத்துவாங்க. அப்போ மிச்சம் இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் ப்ரிசர்வ் பண்ணி வைப்பாங்க. சப்போஸ் அந்த கரு வந்து சரியா ஃபார்ம் ஆகல அப்படின்னு பார்த்தோம்னா இங்க இருந்து இப்ப மிச்சம் நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வச்சப்பட்ட அந்த கருக்கள்ல இருந்து எடுத்து இன்டியூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அப்புறம் அது மறுபடியும் ஸ்பெர்மையும் அதுக்கப்புறம் ஓவரி எக்கையும் அறுவை சிகிச்சை சேர்த்து எடுக்கணும் அவசியம் கிடையாது. ஓகே? அப்போ அந்த கருகளை அதை எக்ஸ்டர்னலா லேப்ல எக்ஸ்டர்னலா பண்ணோம்ல, உடல் வெளி கருவுதல் மூலம். ஓகே? அதன் மூலமா உருவாக்கப்பட்ட அந்த கருக்களை ப்ரிசர்வ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் கிரியோ ப்ரிசர்வேஷன். அதுல பயன்படுத்தக்கூடிய லிக்விட் நைட்ரஜன். Because of the sperm can be also deposited, froze and stored in cryobanks for less than a year. The sperms are later to be used for infertility treatment procedure. அப்ப கொடுத்திருக்கக்கூடிய கூற்றுக்கு சரியான ரீசன் தான் கொடுத்திருக்காங்க. அப்போ ஏ அண்ட் ஆர் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுத்திருக்கக்கூடியதுக்கு ஆன்சர். எங்க இருக்கு? ஸோ ஆப்ஷன் டி. A is right. A is the correct explanation of A. Okay, 66வது क्वेश्चन பார்க்கலாமா? 66. அதாவது சரியான கூற்றை தேர்வு செய்க அப்படிங்கறத क्वेश्चन. நானோ யூரியா பத்தி கொடுத்திருக்காங்க சார். நானோ யூரியா பத்தி கொடுத்திருக்காங்க. மூணு ஸ்டேட்மெண்ட் போய் கரெக்ட் தான். ஓகே, இது ஒரு இன்ஃபர்மேட்டிவ் क्वेश्चन, ரொம்ப முக்கியமானது. 3 1 2 3 மூணுமே கரெக்ட் தான். ஆப்ஷன் பி நானோ யூரியா பத்தி கொடுத்திருக்காரு. சரிங்களா? அடுத்த 67 நானோ துகள்கள் பற்றி தவறான கூற்று எதுன்னு கேட்கிறாங்க. நானோ பார்ட்டிகல் பத்தி தவறான கூற்று, இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னு கேட்கிறாங்க. நானோ துகள்கள் 100 நேனோமீட்டர் அல்லது அதற்கு அதிகமான அளவுகளை உடையதுன்றாங்க. சார் 1 to 100 நேனோமீட்டர் கொண்டது தான் நானோ பார்ட்டிகல். அப்போ 1 நேனோமீட்டர் 100 நேனோமீட்டருக்கு குறைவானது தான், ஆனால் அதிகமான கொடுத்து வச்சிருக்காங்க. மோர் தென் இல்லை, அது லெஸ் தென். அப்போ இதுதான் தவறானது. ஆப்ஷன் ஏ 1 ஒன்லி பிடிச்சி அதுலேயே வந்துருச்சு. There are physical, chemical, biological hybrid methods available. Okay, right. 3 பார்த்தோம் அப்படின்னா புற்றுநோய் சிகிச்சை, மரபணு சிகிச்சை, டிஎன்ஏ இதுலையும் அது பயன்படுத்தப்படுகிறது. அப்போ 1 ஒன்லி ஆப்ஷன் ஏ. 1 ஒன்லி ஆப்ஷன் ஏ. 1 மட்டும் தான் தப்பா இருக்கு. அடுத்த கொஸ்டின் 68. Which of the following statement are true about the green nanotechnology? Environmental சம்பந்தப்பட்டது green nanotechnology பத்தி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி கொடுத்துருக்கூடிய மூணுமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கரெக்ட் தாங்க. ஸோ ஆப்ஷன் சி 1 2 3 மூணுமே ரைட் பண்ணிக்கோங்க. மூணுமே கரெக்ட் தான், இன்ஃபர்மேட்டிவ் தான். எப்படி நான் முன்னாடி சொன்ன மாதிரி நானோ யூரியா இருக்கு பார்த்தீங்களா, அதே மாதிரி கிரீன் டெக்னாலஜியும் கிரீன் நானோ டெக்னாலஜியும் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து 69.
சாரி, கீழ்கண்ட வாக்கியங்களில் வேளாண்மையில ஜிபிஎஸ் பற்றி சரியானது. அதாவது அக்ரிகல்ச்சர்லையும் சரி, என்வரான்மெண்டல், இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே ஜிபிஎஸ் என்பது உதவுது. அப்போ கீழ்கண்ட வாக்கியங்களில் வேளாண்மையில் ஜிபிஎஸ் பற்றி சரியானது எதுனா, டுடே த மெனி ஃபார்மர்ஸ் யூசர் அஸ் ஜிபிஎஸ் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் என்ஹான்ஸ் தி ஆபரேஷன் ஆஃப் ஃபார்மிங் பிசினஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நீர்ப்பாசன முறைகள், சாலைகள், வயல் எல்லைகள் இதெல்லாம் வந்து சேகரிக்கப்படுது. ஆண்டுதோறும் வயலில் குறிப்பிட்ட பள்ளிகளுக்கு துல்லியமாக விவசாயிகளை ஜிபிஎஸ் அனுமதிக்கிறது. மூணுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ இதுலையுமே ஆப்ஷன் டி 1, 2, 3 மூன்றுமே கரெக்டானது தான். ஜிபிஎஸ் பத்தி குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 70. நானோ டிஏபி. ஸோ நான் டை அமோனியம் பாஸ்பேட் அப்படின்னு சொல்றோம்ல, நானோ டிஏபி அப்படின்னு சொல்லக்கூடியது. So nano DAP என்பது it is cheaper than the conventional DAP. Okay, right? The second statement பாருங்க, the nano DAP will be 16% of nitrogen. 16% of nitrogen. 16 அப்புறம் வந்து 32% of phosphorus compared to 18% of nitrogen and 46% of phosphorus contained in the conventional DAP அப்படின்னு கொடுக்குறாங்க. Okay. So first one பாருங்க. So nano DAP will have the 16% nitrogen இருக்குல்ல, 8% of nitrogen and 16% of phosphorus. சரிங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, compared to 18% of nitrogen and 46% of phosphorus contained the conventional DAP. இதுதான் கரெக்டான ஸ்டேட்மென்ட், கரெக்டான ஆன்சர். அப்போ 2 வந்து தப்பா இருக்கு. Nano DAP reduces the pollution of soil, air, water due to the excessive phosphoric fertilizer. இது கரெக்ட். அப்போ கொடுத்துடக்கூடிய இதில் சரியான தேர்வுனா 1 and 3 only. 1 and 3 only. ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி. இருக்கு பாருங்க. அடுத்து the amount of naturally occurring uranium 238 is 99%. இது கரெக்ட். 99.28%. 71க்கு ஆப்ஷன் பி. 71 தானே? 71 ரைட். அடுத்து 72. கொஸ்டின் நம்பர் 72 பார்க்கலாம். மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. அவர் ரேடியேஷன் டோஸ் லெவலுங்க. நம்மளுக்கு டோசிமீட்டர் இருக்கு இல்லையா, அந்த டோசிமீட்டர் தான் நம்ம உடம்புக்குள்ள எந்த அளவுக்கு ரேடியேஷன் இருக்கு, அது உட்புகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக மெஷர் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அதில் 20 மில்லி சாவட் வயசு 20 மில்லி சாவட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன இருக்கும், சேஃப் தான். 100 மில்லி சாவட் போச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, வீக்லி போச்சு அப்படின்னா அது வந்து சேஃப். பட் 100 ராஞ்சனுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு லியூகேமியா ஏற்படும். 600 ராஞ்சன் போச்சுன்னா டெத் ஏற்படும். சரியா? இது நம்ம 10th புக்லேயே, சயின்ஸ் புக்லேயே இருக்கு. நியூக்ளியர் பிசிக்ஸ் டாபிக்லேயே. ஆப்ஷன் சி. ஓகே. ஸோ இப்போ மெஷர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் என்னங்க? டோசிமீட்டர். டோசிமீட்டர் மறந்துடக்கூடாது. ரைட். நெக்ஸ்ட் 73. நியூக்ளியர் ஃபியூவல். சரி, நியூக்ளியர் ஃபியூவல்ன்றேன். நியூக்ளியர் ரியாக்டர்ல பயன்படுத்தக்கூடிய காம்பனன்ட்ஸ். ஸோ ஃபியூவல் ஆக்ட் பண்ணக்கூடியது யுரேனியம் 235. யுரேனியம் 235. மாடரேட்டர் ஆக்ட் பண்ணக்கூடியது இது கிராஃபைட் மற்றும் ஹெவி வாட்டர். கண்ட்ரோலிங் ராட்ஸ் போரான் அண்ட் காட்மியம். கூலன் வாட்டர், ஏர், ஹீலியம். அப்போ 432 ஆப்ஷன் சி. ஓகே, ஆப்ஷன் சி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 74. The operational nuclear reactors in India. இன்னைய நிலவரப்படி கிட்டத்தட்ட 22 நியூக்ளியர் ரியாக்டர் செயல்பட்டு இருக்கு. அதுல சிரஸ், துர்வா, போர்னிமா மூணுமே வரும். ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி 74க்கு. சரியா? அதே மாதிரி முக்கியமானது, இந்தியாவில் சரி ஏசியாவில் சரி கட்டப்பட்ட முதல் அணுக்கரு உலை அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் தான். அதோடைய பேர் வந்து அப்சரா. ஓகேங்களா? அதோடைய பேர் அப்சரா. ஞாபகம் வச்சுங்க. இன்னைக்கு ஆனால் வந்து அப்சரா வந்து இப்போ செயல்பாட்டில் 2010 தான் டிஸ்மேண்டில் பண்ணியிருப்பாங்க. பட் இன்னைக்கு நிலவரப்படி 22 நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் ஆர் தேர். 22 அணுக்கரு உலைகள் செயல்பாட்டில் இருக்கு. ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் தி செயின் ரியாக்ஷன். தொடர்வினை பற்றிய தவறான கூற்று எதுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஏபிசி மூணுமே கரெக்டாக தான் இருக்கு. அந்த டி மட்டும் பாருங்க. இன் எ செயின் ரியாக்ஷன் த நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இன்க்ரீசஸ் ரேபிட்லி இன் எ ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன். ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் கரெக்ட் தானே? ஆஃப் சஸ்டைனிங் ப்ராசஸ். ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் கரெக்ட் தான். அதாவது பெருக்குத்துற முறையில் தான் அது போயிட்டே இருக்கும். இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். தமிழ்ல ஒரு வாசிச்சு பார்க்கலாமா?
தொடர்முறையில் தன்பருவதல் நிகழ்வு மூலம் நியூட்ரான் எண்ணிக்கை கூட்டுத்தொடர் வரிசைனா அரித்தமெட்டிக் ப்ராக்ரஷன். ஆக்சுவலி அந்த இடத்துல வந்து மாறி இருக்கணும், அப்பதான் அது இன்கரெக்டா இருக்கும். கரெக்டா? ஏன்னா இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தானே கேட்கறாங்க. இப்போ இந்த ஜாமெட்ரிக் போல அரித்தமெட்டிக் வந்திருக்கணும். அரித்தமெட்டிக் அப்படிங்கிறது தான் என்னது? கூட்டுத்தொடர் முறை. ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் தான் கரெக்ட். ஓகே, ஸோ எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம் அப்படின்னா இது இஸ் அ ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன். நல்லா கவனிச்சுங்க. அதில் வெளியோட நியூட்ரானோட எண்ணிக்கை எப்படி இருக்கும் அப்படின்னா பெருக்கு தொடர் முறையில் 1 வந்து 2 ஆகும், 2 4 ஆகும், 4 வந்து 8 ஆகும், 8 வந்து 16 ஆகும். அப்படி பெருக்கு தொடர் முறையில் போயிட்டு இருக்கும். ஓகேவா? ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் கன்ஃபார்ம் வரும், அரித்தமெட்டிக் வரக்கூடாது. அதனால இது டி வந்து தப்பா இருக்கும். சரியா? அப்போ இந்த ஜாமெட்ரிக் போல அரித்தமெட்டிக் போட்டுங்க. ஏன்னா தமிழ் மீடியத்தில் அது கரெக்டா இருக்கு. தமிழ் மீடியத்தில் கூட்டுத்தொடர் முறை செயல் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது எண்ணிக்கை பெருக்கு தொடர் வரிசையில் மிக வேகமாக பெருக்க முடியும். அதுதான் கரெக்டான ஆன்சர். புரியும் நினைக்கிறேன். 75th கொஸ்டின் புரியுது இல்லையா? ஓகே. In India, energy needs to only % of provided in nuclear reactors, 2%. Okay, இதுவும் factual question. Option B. Transformation of input to output performed by CPU, Central Processing Unit, மைய செயலகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. உள்ளீடு வெளியீடாக மாறுவது எதனால் செய்யப்படுகிறதுனா CPU-னால தான் செய்யப்படுகிறது. ஆப்ஷன் பி 77க்கு. அடுத்த 78 அடுத்து dash command Linux system is used to write a message of all users. நல்லா கவனிச்சுங்க, write a message to all users. ஓகே, அனைத்து பயனர்களுக்கும் செய்தியை எழுத பயன்படக்கூடிய ஒரு கமெண்ட் எதுனா தமிழ்ல தயவு செய்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ்ல இருக்கிறது தான் அப்படியே எழுதிக்கோங்க. வால் ரைட் கியூல் அப்படின்னு கொடுக்க மாட்டாங்க சார், கமெண்ட் இங்கிலீஷ்ல தான் கொடுப்போம். அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் ஏ கரெக்டான ஆன்சர். ஏ வந்து லினக்ஸ் சிஸ்டத்துல மெசேஜ் எழுதுறதுக்கு. சரியா? சரி, ஓகே. ரைட் அப்படிங்கிறது எதுக்கு? ஓகேங்களா? ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு மீனிங். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ரைட் அப்படிங்கிறது பார்க்கும்பொழுது டு ரைட் அ கமாண்ட் ஆஃப் லினக்ஸ் கிரியேட் தி கம்யூனிகேஷன் லைன் பிட்வீன் டூ லாக்டு யூசர்ஸ். கம்யூனிகேஷன் பிட்வீன் தி டூ லாக்டு யூசர்ஸ். ஓகே, ரைட் அப்படின்னா கில் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா கில்னா டு கில் த கமாண்ட் சென்ஸ் அ சிக்னல் டு டெர்மினேட். டு கில் த கமாண்ட்ஸ் டு சிக்னல் டு டெர்மினேட் எ ப்ராசஸ் இன் லினக்ஸ். அடுத்து நியூஸ் அப்படின்னா அந்த கமாண்டோட மீனிங் என்னன்னா the news command writes system அதாவது நியூஸ் ஐட்டம்ஸ் டு ஸ்டாண்டர்ட் அவுட்புட் அப்படிங்கிறது தான் அந்த கமாண்டோட மீனிங். ஓகே, இதெல்லாம் வந்து கமெண்ட்ஸ். ஓகே, நம்ம கொடுக்கக்கூடியது கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கும். ஸோ நான் சொன்னதை அப்படியே தெளிவாக எழுதி வச்சுக்கோங்க. தமிழ் மீடியமாக இருந்தாலும் தயவுசெய்து கம்ப்யூட்டர் மட்டும் கொஞ்சம் இங்கிலீஷ் மீடியத்தில் வாசிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்ம என்ன பண்ணியிருப்போம், கம்ப்யூட்டர் தான் சொல்லியிருப்போம். என்னைக்காவது கணினின்னு சொல்லியிருக்கோமா? புரியுது இல்லையா? ஓகே, அந்த மாதிரி நம்ம கம்ப்யூட்டர்னு சொல்லிட்டோம், சிபியூன்னு சொல்லிட்டோம், மவுஸ்ன்னு சொல்லிட்டோம். என்னைக்காவது சுட்டின்னு சொல்லியிருக்கோமா? விசைப்பயலகைன்னு சொல்லியிருக்கோமா? தொடுதிரைன்னு சொல்லியிருக்கோமா? சொன்னது கிடையாது. அது இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியமாக இருந்தாலும் இங்கிலீஷ்லேயே படிச்சுட்டு வந்துட்டோம். அதனால தமிழ் மீடியம் இங்கிலீஷ் இந்த கம்ப்யூட்டர் பாட்டை மட்டும் கொஞ்சம் இங்கிலீஷில் படிச்சா பெஸ்ட். இல்லை சார் நான் தமிழ் மீடியத்திலே படிச்சுட்டேன், நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சு தான் வந்திருக்கேன், உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா தாராளமாக படிச்சுக்கலாம், தப்பு கிடையாது. அடுத்து 79 பார்த்துக்கலாம். The place where accessories are connected in a computer sphere ports. ஓகே, இது கரெக்ட். ஓகேங்களா? ஸோ இதான் கரெக்ட். ஸோ கணினியில் பாகங்கள் இணைக்கப்பட்டுள்ள இடம் பேர் என்ன பேர்? போர்ட் தான் சொல்லுவாங்க. ஆப்ஷன் ஏ. இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். 79. ஓகேவா? 80. கொஸ்டின் நம்பர் 80. Which tool do you use the creative query object அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. என்னது அப்படின்னு பார்த்தோம்னா சிம்பிள் query wizard. ஆப்ஷன் பி எளிய வினவல் வழிகாட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. எளிய வினவல் வழிகாட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 81. The file that consists of ready-made styles that we can easily use for presentation is known as template. அது தெரியும். PPT-ல பயன்படுத்தக்கூடிய ஒரு நேம் டெம்ப்ளேட். ஓகேங்களா? அடுத்து a network interface card. NIC is a computer hardware component that comes the computer in இதுல வரக்கூடியது கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ல. இந்த வன்பொருள் கூறுக்கு பேர் என்ன பேருங்க? கம்ப்யூட்டர் இணைது கணினி வலையமைப்பு. சாரி, தமிழ்ல கணினி வலையமைப்பு. சரிங்களா? கணினி வலையமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்த கொஸ்டின், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் OS சொல்றோம்ல சார். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் OS is a program that acts the interface between user and hardware. கரெக்ட். யூசர் அண்ட் ஹார்ட்வேர். ஆப்ஷன் ஏ. சரிங்களா? ஆப்ஷன் ஏ. அடுத்து எல்லாமே ஃபேக்சுவலா தான் இருக்கும்.
A spreadsheet is a collection of cells organized rows and columns in அப்படின்னு கேக்குறாங்க. அந்த இதுக்கு பேர் என்ன பேரு? கால்குலேஷன், CALC அப்படின்னு சொல்லக்கூடியது. கால்குலேஷன் CALC னு பேர். ஆப்ஷன் பி. சரியா? இதுல எக்ஸல்ல BCG BCC BCG னா வேக்சினே வருது. நம்ம இமெயில் அனுப்பும்போது பார்த்துருப்போம் BCC அப்படின்லாம் இருக்கும்ல, அதுல BCC உடைய மீனிங் என்ன அப்படிங்கிறதான், சாரி எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஆப்ஷன் பி பிளைண்ட் கார்பன் காப்பி, அதுதான் BCC. அதாவது ஸ்மால் லெட்டர்ல போட்டிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. CC கார்பன் காப்பி, பிளைண்ட் கார்பன் காப்பி அப்படிங்கிறது. எனக்கு CC வச்சு அனுப்பு அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல சார், அதுதான் பிளைண்ட் கார்பன் காப்பி. ஆப்ஷன் பி 85க்கு ஆப்ஷன் பி. அடுத்து 86. ஓகேங்களா? ஸோ சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன். இன்புட் டிவைஸ் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிராஃபிக் டேப்லெட், சர்ச் இன்ஜின் பிங், ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் வந்து பிரசன்டேஷன் சாஃப்ட்வேர். ஆப்ஷன் சி 4123. ஆப்ஷன் சி 4123. அடுத்து 87. Which memory device storage medium that stores information temporary storage? நல்லா கவனிச்சுக்கங்க, temporary. ஓகேங்களா? ஸோ டெம்பரரி ஸ்டோரேஜ்னா RAM, random access memory. RAMனா random access memory. ROM அப்படிங்கிறது பெர்மனன்ட் மெமரி. ROM அப்படிங்கிறது பெர்மனன்ட் மெமரி. நிலையான நினைவகம் அப்படின்னா ROMனா ரீட் ஒன்லி மெமரி. ரீட் ஒன்லி மெமரி. சரிங்களா? இட் இஸ் a permanent memory. ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் a correct answer. சரிங்களா? ஆப்ஷன் ஏ இஸ் a correct answer. அடுத்த கொஸ்டின் 88. Which command is used? சரிங்களா? Which command used to move a file or a directory from one location to another location in a Linux? ஓகேங்களா? ஸோ எந்த கமாண்ட் யூஸ் பண்ணுவோம்? ஒரு ஃபைலை வந்து மூவ் பண்றதுக்கு எந்த ஃபைல் யூஸ் பண்ணுவோம்? மூவா, MVயா, CPயா, WCயா? MVனா லினக்ஸ்ல. சரிங்களா? இதுவே நம்ம நார்மல் விண்டோஸ்ல மூவ்னு சொல்லியிருப்போம், பட் லினக்ஸ்ல MV அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? 88 கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி. அடுத்து 89. லினக்ஸில் கோப்பு அல்லது கோப்பகத்தை ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு நகர்த்த MV பயன்படுது. கமாண்ட் வந்து MV. அடுத்து 89. சரியான கூற்றை தேர்வு செய்க. சரியான கூற்றை தேர்வு செய்க. So versatility, பன்முகத்தன்மை என்பது computer perform different kinds of works in the same accuracy and efficiency. EEPROM stands for electrically erasable programmable read only memory. ஓகே, ரெண்டுமே கரெக்ட் தான். 1 2 ரெண்டுமே கரெக்ட் தான். சரியான கூற்று. அடுத்து வந்து தேர்ட் ஸ்டேட்மென்ட் பாருங்க. CP command is used to change the current directory அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. சரிங்களா? CP command வந்து to change the current directory கிடையாது. CP command is used to change கிடையாது, copy the files. அதுதான் பயன்படுத்துவாங்க CP command. சரிங்களா? காப்பி பண்றதுக்கு. அப்போ தேர்ட் ஒன் தவறா இருக்கு. CP command is used to copy the files and directories, not the change to current directories. சரிங்களா? அப்போ தேர்ட் ஒன் தப்பா இருக்கு. Fourth one, a tablet is a portable computing device. இது கரெக்ட். என்ன கேக்குறாங்க? 1 2 4 are correct. Sir, because 3 only was தப்பா இருக்கு. Because CP command வந்து copy the files வரும். ஓகே, அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். क्वेश्चन நம்பர் 90. Match the following. Diligence, அடுத்த ஸ்லைட் ட்ரான்சிஷன், ரோம், லினக்ஸ் கொடுத்திருக்காங்க. இதனுடைய டிலிஜென்ஸ் அப்படின்னா டயசோம் ஒரு போர்டோம். ஸ்லைடு டிரான்சிஷன் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அனிமேஷன். அது ரோம்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், பிரைமரி மெமரி. ஓகேங்களா? லினக்ஸ்ன்றது ஆப்பரேட்டிங் சிஸ்டம். அப்போ 1 2 4 3 ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி 1 2 4 3. அடுத்து a web address is also called universal resource URL தானே? யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொகேட்டர். சரிங்களா? அப்போ URL அதுதான் வந்து இணைய முகவரி, URL என்று அழைக்கப்படும். ULR, RLU, LUR அப்படி. ஆப்ஷன் ஏ. சரியா?
அடுத்து a wireless technology தெளிவா கொடுத்துட்டாங்க. a wireless technology built in electronic gadget used for exchange data over the short distance. குறைந்த distance, ரொம்ப தூரத்துக்கு இல்ல, குறைந்த distance அப்படின்னு பார்த்தோம்னா Bluetooth, Wi-Fi, modem and USB4. ஆப்ஷன் A Bluetooth. சரிங்களா? குறுகிய தூரத்திற்கு தரவு பரிமாற்றம் செய்யக்கூடிய கம்பி இல்லா தொடர்பு தொழில்நுட்பம் அப்படிங்கிறது எது அப்படின்னு பார்த்தோம். ஆப்ஷன் A ஊடலை, ப்ளூடூத். அடுத்து 92 கொஸ்டின் நம்பர் 92. which one of the following is incorrect கொடுக்குறாங்க சார். நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எது, கொடுத்துருக்கூடிய தவறான கூற்று எதுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? So to kill the command is used to terminate the all process without logout or reboot the system. சரிங்களா? So logout செய்யாமலும் சரி நிறுத்தாமலும் கணினியை தொடக்க மற்றும் கட்டளைகளை பயன்படுத்தப்படுகிறது. So இங்கிலீஷ்ல கொஞ்சம் வாட்சோனா ஈஸியா புரியும். To kill command is used to terminate the process or without logout. Okay, அது கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் டேபிள் அண்ட் ஃபார்ம்ஸ். டேபிள் ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, டேபிள் ஃபார்ம்ன்றது. ஓகேங்களா? அந்த டேபிளா இருக்கட்டும் ஃபார்மா இருக்கட்டும் ஏதோ ஒன்று cannot be created by both wizard and design கொடுக்குறாங்க. டேபிளும் சரி ஃபார்மையும் என்ன பண்ண முடியும், கிரியேட் பண்ண முடியும். கேனாட் கிடையாது, கேன் பி. உருவாக்க முடியாது இல்ல, உருவாக்க முடியும். அப்ப இதுதான் என்னவா இருக்கு, தப்பா இருக்கு. ஆப்ஷன் அதாவது 2 மட்டும். ஓகேங்களா? பிரிட்ஜஸ் ஆர் நெட்வொர்க் லேயர் டிவைஸ், இது கரெக்ட். சரியா? இது ஒண்ணுதான் தப்பா இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா the transfer of data from CPU to the peripheral devices of a computer is achieved through computer parts. இதுவும் கரெக்ட். சரி, அப்ப என்ன கேக்குறாங்க, தவறானது தானே கேக்குறாங்க. அப்ப 2 மட்டும். ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி. அடுத்து 94. the motherboard is a computer is a main circuit board. main circuit board. ஆப்ஷன் பி. மதர்போர்டு என்பது கணினியுடைய முதன்மை சுற்றுப்பலகை. ஆப்ஷன் பி. சிபியூனா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அப்படிங்கிறது தெரியும். அதுதான் வந்து பிரெயின் ஆஃப் தி கம்ப்யூட்டர்னு சொல்லுவாங்க. மனிதனின் மூளை எப்படி இருக்கோ அதே மாதிரி கம்ப்யூட்டர் கணினி மூளை எப்படி சிபியூ. மெமரி ஸ்டோரேஜ் 2 வகை, ஒன்று ரேம் இன்னொன்று ரோம். ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ பிரைமரி மெமரியே 2 வகை பிரிச்சோம். செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ் இருக்கு, செகண்டரி மெமரி டிவைஸ் இருக்கு. அடுத்து இன்புட் டிவைசஸ்னா நம்ம இங்கிருந்து வெளியிருந்து கொடுக்குறது சுட்ட என்னது மவுஸ் கீபோர்டு இந்த மாதிரி சொல்லக்கூடியது. அடுத்து 95 கொஸ்டின். லினக்ஸ் இஸ் த ஃபாலோயிங் 3 காம்போனன்ட்ஸ். லினக்ஸ் என்பது கீழ்காணும் 3 கூறுகளை உள்ளடக்கியதுன்றாங்க. எது? கர்னல் வரும், டைபோகிராம்ஸ் வரும், ஷெல் வரும். இன்சர்ட்ன்றது டேபிள் இன்சர்ட் பண்றது, அது வராது. அப்போ 1 2 3 3 ஒன்லி. ஆப்ஷன் ஏ 1 2 3 ஒன்லி. ஓகே, இன்சர்ட்ன்றது தனிப்பட்ட முறையில் சொல்றது, அப்போ அது வராது. அப்போ 1 2 3 ஒன்லி. அடுத்த 96 கொஸ்டின். The speed of local area network is compared to wide area network. WAN என்னதுங்க? வைடு, அகன்ற பரந்த நிலை அப்படின்னு அர்த்தம். வைடு ஏரியா நெட்வொர்க். அதை கம்பேர் பண்ணும்போது லோக்கல் ஏரியா நெட்வொர்க் என்று சொல்லக்கூடியது எப்படி இருக்கும், ஹையராக தான் இருக்கும். ஸ்பீடு வந்து ஹையராக தான், அதிகமாக தான் இருக்கும். அப்போ ஆப்ஷன் பி. நெட்வொர்க்லாம் ரொம்ப முக்கியமானது தான் 96 கொஸ்டினுக்கு. அடுத்து 97. which of the following is function of OS? OS என்னங்க? ஆப்ரேட்டிங் சிஸ்டம். OS என்னது? ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இதனுடைய ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. மெமரி மேனேஜ்மெண்ட், அதாவது ஸ்டோரேஜ் மெமரி நினைவக மேலாண்மை செய்யும். ப்ராசஸர் மேனேஜ்மெண்ட் செயலாக்கி மேலாண்மை செய்யும். டிவைஸ் அந்த டிவைஸ் மேலாண்மை செய்யறது செய்யும். ஃபைல் மேனேஜ்மெண்ட் 3மே சரி, 4மே செய்யும். அப்போ 1 2 3 4 4மே வரும். ஆப்ஷன் டி. புரியுதுங்களா? ஏன்னா ஓஎஸ்ன்றது எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி தான். அடுத்து 98 கொஸ்டின் நம்பர் 98. The switched mode of power supply SMPS is an electronic circuit that converts the power using the switching device turned on the higher frequencies. Okay, இதான் கரெக்ட். அப்போ SMPS அப்படிங்கிறது ஆப்ஷன் பி. அதிக அதிர்வெண்களில் சாதனங்களை மாற்றுதல் மற்றும் அணைத்தல், அதை பயன்படுத்தி தான் மின்சக்தியை மாற்றக்கூடிய ஒரு மின்னணு சுற்று அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் a circuit. எது SMPS அப்படிங்கிறது? அப்போ 98க்கு ஆப்ஷன் பி வரும், அதிக அதிர்வெண் கொண்ட சாதனங்கள். மல்டிமீடியா அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்குறாங்க. மல்டிமீடியா 99th கொஸ்டின். மல்டிமீடியா அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. டெக்ஸ்ட் உரை, அடுத்து கிராஃபிக்ஸ் வரைகலை, சவுண்ட் ஒலி, அனிமிஷ், சித்திர ஓட்டம், இது எல்லாம் தான் மல்டிமீடியான்னு சொல்லுவாங்க. சரியா? டெக்ஸ்டா இருந்தாலும் சரி, மெமரியா இருந்தாலும் சரி, டெக்ஸ்ட் ஒலி
சித்திர ஓட்டம் அனிமேஷன் இது எல்லாமே வரும். மெமரி மட்டும் வராது. ஏன்னா பிகாஸ் அது வந்து மல்டிமீடியா சொல்ல மாட்டோம். அது மெமரி யூனிட். அப்போ 1 2 3 4 ஒன்லி 5 வராது. நாட் 5. ஓகேங்களா? மெமரி வராது. இப்படி மல்டிமீடியால மெமரி வரவே வராது. சரியா? கரெக்ட். Question number 100. Which one of the following is a search engine அப்படின்னு கேட்குறேன். Which one of the following is a search engine அப்படின்னு பார்க்கும்போது கூகுள் தான். பிகாஸ் விண்டோஸ் அண்ட் லினக்ஸ் இது ரெண்டும் என்னது? ஓஎஸ். சரிங்களா? ஆப்ரேட்டிங் சிஸ்டம். எம்எஸ் வேர்டுன்றது இட்ஸ் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். இட்ஸ் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். பயன்பாட்டு மென்பொருள். ஏன்னா பிகாஸ் எம்எஸ் வேர்டாக இருக்கட்டும், எக்ஸலாக இருக்கட்டும், பவர் பாயிண்டாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ். விண்டோஸ் லினக்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்தோம்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஓஎஸ். கூகுள், பிங், யாஹூ இதெல்லாம் சொன்னோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து சர்ச் என்ஜின்ஸ். ஓகேங்களா? ஸோ ஈவன் பிங்கு சொல்லலாம். பிங்கும் சர்ச் என்ஜின் தான். சரியா? ரைட். அடுத்து which among the following is not a web browser அப்படின்னு சொல்லுவாங்க. is not a web browser. தெளிவாக கொண்டு சொன்னோம். not. ஓகே. குரோம்ன்றது வெப் ப்ரௌசர். www அப்படிங்கிறது என்ன சார்? அதுவும் வெப் ப்ரௌசர் தானே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி www அது வேர்ல்டு வைடு வெப்சைட். வேர்ல்டு வைடு வெப்சைட். ஓகே. ஸோ ஆக்சுவலி www இட்ஸ் a collection of web browsers. அதுக்கு பேர் என்ன பேரு? கலெக்ஷன். ஒரு வகையான தொகுப்பு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். கலெக்ஷன் ஆஃப் வெப் பேஜஸ். சாரி, வெப் பேஜஸ் சொல்றோம். கலெக்ஷன் ஆஃப் வெப் ப்ரௌசர்னு சொல்றோம். ஓகே. கலெக்ஷன் ஆஃப் வெப் பேஜஸ் அக்சஸ்டு பை வெப் ப்ரௌசர். வெப் ப்ரௌசரால சேமிக்கப்பட்ட அந்த வெப் பேஜஸ் கலெக்ஷனுக்கு பேர் தான் www. வேர்ல்டு வைடு வெப்னு சொல்லுவோம். சரியா? அப்போ அதை வந்து வெப் ப்ரௌசர் சொல்ல மாட்டோம். அது வந்து கலெக்ஷன் ஆஃப் வெப் பேஜ் தான். ஓகே. ரிமைனிங் வேற என்ன இருக்கு? ஒபேரா, நெட்சர்ஃப் இது எல்லாமே வெப் ப்ரௌசர்ஸ். ஒபேராவா இருக்கட்டும், நெட்சர்ஃபா இருக்கட்டும். சரிங்களா? ஸோ குரோம், ஒபேரா, நெட்சர்ஃப் இது மூணுமே வெப் ப்ரௌசர்ஸ் தான். இணைய உலாவி தான் வெப் ப்ரௌசர்ஸ். பி மட்டும் என்ன ஆகுது அப்படின்னா தொகுப்பு. சரிங்களா? இணைய பக்கங்களின் தொகுப்பு. இணைய பக்கங்களின் தொகுப்பு தான் www சொல்லுவோம். கிளியரா? தட்ஸ் ஆல். இதான் நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடியது. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய கொஸ்டின்ஸ் இன்னும் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் அந்த இதுலலாம் வந்து கொஸ்டின்ஸ் வரல. ஆன்டிபயோட்டிக்ஸ், வேக்சின் அதுல எல்லாம் இன்னும் கொஸ்டின்ஸ் வரல. கான்ட்ரிபியூஷன் ஆஃப் சயின்டிஸ்ட் ஃப்ரம் தமிழ்நாடு அப்புறம் என்னது மற்ற எல்லா டாப்பிக்கும் கொஞ்சம் டச் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். விட்டமின்ஸ் வந்திருக்கு, கார்போஹைட்ரேட்ஸ் வந்திருக்கு, ஜிஎஸ் எல்லாமே வந்திருக்கு. ரைட். பட் அந்த வேக்சின், கான்ட்ரிபியூஷன் ஆஃப் கடைசி 2-3 டாபிக் மட்டும் டச் பண்ணல. அது மேபி நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் அது வந்து கண்டிப்பாக டச் பண்ணியிருப்பாங்க. மற்றபடி கொஸ்டின்ஸ் எல்லாமே ஓகே தான். இந்த டைமுக்குள்ளே நம்ம முடிக்கணும் அப்படின்னா நான் எகைன் சொல்கிறது தான். ஸோ ஸ்கூல் புக்ஸ்லேயே எல்லா டாபிக்ஸுமே சயின்ஸ் அண்ட் டெக் எல்லாமே கவர் ஆகுது. தயவுசெய்து அதை ரெஃபர் பண்ணாலே போதுமானது. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட்ஸ். ஸோ இதுதான் இன்னைக்கு உரிய கிளாஸஸ் நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஏதாவது எல்லாருக்கும் டவுட்ஸ் எல்லாருமே கிளியராக இருக்கும். கொஸ்டின்ஸையும் தெளிவாக வாசிச்சுக்கோங்க. மறுபடியும் நம்ம அடுத்த கிளாஸில் சந்திக்கலாம். சரியா? எனிவே நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ. கீப் வாட்சிங், கீப் ப்ரிப்பேரிங். பாய்.